वसुदेव सुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अतसी पुष्पसङ्गासं हरणोबरशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुम् कुटिलालकसंयुक्तं पूर्णचन्द्रनिपाननं विलसत्कुण्डलधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् मन्दारसन्दसंयुक्तं शारुगासं शतभुजं वर्गिपिञ्छावशूडाङ्गं कृष्णं वन्दे जगद्गुरुम्. கண்ணனுடைய ஆச்சரியமான அந்த பகவத்கீதையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கக்கூடிய உடல் தூய்மை என்ன, உள்ள தூய்மை என்ன, ஆத்மாவின் தூய்மை என்ன, இதை கண்ணனுடைய திருவாக்கு எப்படியோ அதன்படி அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே உடல் தூய்மையை பார்த்து கொண்டிருக்கிறோம். உடலுக்கு இருக்கக்கூடிய தோஷம் என்ன, அழுக்கு வருதனோ, எந்த விதத்தில் அழுக்கு ஏற்படுகிறது? சாமான்யமாக லோகத்தில் இருக்கப்பட்ட அழுக்கு குளித்தால் போய்விடுகிறது. ஆனால் இந்த உடல்ல மற்றொரு அழுக்கு இருக்கு, அது கர்மா என்கிற அழுக்கு. அந்த அழுக்கு எதனால போகணும்? அது அழுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம், இது அழுக்கு, இது அழுக்குன்னு. அதற்கு மேற்கொண்டு அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா எதுவும் பிரயோஜனமே இல்லை. அப்படின்னா சரீரம் நன்னா இருந்தா தான் மேற்கொண்டு கைங்கரியம் பண்ண முடியும், எத்தைன்னு பண்ண முடியும். உடம்பே நன்னா இல்லைன்னு வச்சுங்கோ, பிரயோஜனமே இல்லை. அப்ப இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அவர் என்ன சுவாமி இருக்காரா? இருக்கார். என்னமா இருக்கார்? ஏதோ இருக்கார், அவ்வளவுதானே. ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிடுற. அப்ப நாட்டுக்காவது பிரயோஜனப்படணும், அல்லது ஆன்மீகத்துக்காவது பிரயோஜனம் இருக்கணும், அல்லது மக்களுக்காவது பிரயோஜனம் இருக்கணும், அல்லது தன்னுடைய குடும்பத்துக்காவது பிரயோஜனம் இருக்கணும், தனக்காவது பிரயோஜனம் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் போனால் அது பிரயோஜனமே இல்லை. அதனால்தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு நம்முடைய முன்னோர்கள் தெரிவிக்கிறார். அப்ப நம்முடைய சரீரத்துக்குண்டான நோய் என்ன, ரோகம் என்ன, அது தொலைந்தாலே சுத்தி வந்துள்ளது. அதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதுல என்ன பிரதானமா கடந்த காலட்சேபத்துல 5 பார்த்தோம். அதிகமாக தண்ணீர் குடிக்கிறவன் அவர் ஆரோக்கியமா, அதிகமாக சாப்பிடுகிறவர் ஆரோக்கியமாக இருப்பதில்லை, அதிகமாக காம சுகத்திலே ஈடுபடுபவர் ஆரோக்கியமாக இருப்பதில்லை, அதன் மேற்கொண்டு பகல் வேளையில் தூங்குகிறவர் ஆரோக்கியமாக இருப்பதில்லை, ராத்திர வேளையில் முழித்துக் கொண்டு இருப்பவர் ஆரோக்கியமாக இருப்பதில்லைன்னு பார்த்தோம். என்ன ஏன் சுவாமினா, அதிகமாக தண்ணீர் குடிக்கப்படாது. தண்ணீருக்குன்னு ஒரு நிலை இருக்கு. நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தா வச்சுக்கேன், அதுவே வினியாகனா விக்கல் வந்துடும். நாம என்ன நினைக்கிறோம், விக்கல் போறதுக்கு தண்ணீர் சாப்பிடறோம்னோ, தண்ணீர் சாப்பிட்ற வழியாலே விக்கல் வந்துடும். அது மட்டும் இல்ல, அது சில வியாதிகளை உட்படுத்தும், ரோகம்னு சொல்லுவா, அதை உட்படுத்தி பண்ணும். அதிகமா சாப்பாடுனாலே இப்ப எப்படிமா ஆயிடுது, 2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஆயிடுது. அது கிடையவே கிடையாது. அந்த காலத்துல பெரியோர்கள்லாம் 2 வேளை சாப்பிடுவா, அதிகபட்சம் போனா 3 வேளை சாப்பிடுவா. இன்னும் கேட்டா சில பெரியோர்கள்லாம் ஒரே வேலைதான் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதனால அதிகமா சாப்பிடக்கூடாது. காமசுகம், காமசுகம் என்றாலே நாம என்ன இப்போ ஏதோ தன்னுடைய மனைவியை விட்டு எங்கேயோ செல்வது என்பது அது மட்டும் இல்லை. என்ன பண்ணிக்கோ, அதை மட்டும் இங்க சொல்ல. காமசுகம்னு சொன்னாலே சரீர இன்பத்துக்காக எப்பவுமே இருக்கக்கூடியவர்கள், அது அதிகமாக இருந்தால் அது ஆரோக்கியத்துக்கு கேடுன்னு தெரிவிக்கிறார். அதுவும் ஆரோக்கியத்துக்கு கேடு. அதற்கு மேலே பகல் வேளையில் தூங்குகிறவர், அது என்னமா சுவாமி, ராத்திரி தூங்கல, நைட் ஷிப்ட் பண்ணிட்டு வந்தேன், தூங்கல, பகல்ல தானே தூங்கியவனும், உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கணும், அந்த கணக்கு பிரகாரம் தூங்கலாமோ.
இத்தனை வருஷம் இத்தனை நாளி தூங்கணும்னு இருக்கு. அது நான் பகல்ல தூங்கினா ராத்திரி தூங்கினான்னா, பகல்ல தூங்கினா என்ன பிரயோஜனம் இல்லை, உடம்புக்கு ஆரோக்கிய கேடு. ராத்திரி தூங்கினா அது உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்ல, பகல்ல தூக்கம் என்பது கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அதெல்லாம் பகல்ல கூடாது. அதற்கு மேல சரி சுவாமி, ராத்திரில முழிச்சுட்டு இருக்கேன், அதுவும் கூடாது. ராத்திரி வேலை என்பது ராட்சசர்களுடைய வேலை. அவதான் முழிச்சுட்டு இருப்பா. அப்ப நம்ம ராட்சசலான கிடையாது. அதனால ராத்திரி வேலையும் கூடாது. இந்த 5 சொல்லியிருக்காரு. இது 5மே ஆரோக்கியத்துக்கு கேடுனாரு. ஆனா இதுல 6வது சேர்க்கிறார். 6வது சேர்க்கிறார். என்ன சேர்க்கிறான்னா, மலமூத்திரம் இருக்கு இல்லையா, மலமூத்திரம் விசர்ஜனத்தை தேவையற்று வெகு நேரத்துல அடக்குபவன். மலம் என்ன, மூத்திரம் என்ன, இது ரெண்டுமே எந்தெந்த நேரத்துக்கு இருக்கோ அதற்கு தகுந்தாப அந்த நேரத்துல அதை கழித்து விடணும். மலமாகட்டும் மூத்திரங்களாகட்டும், மலஜலம்னு சொல்லுவா. அந்த ரெண்டுமே எந்த நேரத்துக்கு நமக்கு அது விருப்பப்படுகிறதோ அதன் பிரகாரம் பறவைகள் அப்படிதான் பண்ணும். அதுக்கு கொஞ்சம் கூட அந்த மலஜலம் கழிப்பதுக்கு நாழியாக்குமான ஆக்கவே ஆக்காது. அது எங்க இருக்கோ அதுக்கு தகுந்தபல பறவைகள் அந்த மலஜலத்தை கழிக்கிறோம். விலங்குகளும் அதே மாதிரி கழிச்சிடும். அதனால்தான் மலஜலத்தை சரியான முறையில கழிக்கிறேன்னு வச்சுக்கேன். இல்ல சுவாமி, நான் உத்தியோகத்துக்கு போயிருந்தேன், அந்த உத்தியோகத்துக்கு அங்க உத்தியோகம் பலு அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, அதனால அங்கிருந்து கிளம்பி வர முடியலன்னு என்ன பண்ணுது, அதனால அடக்கிண்டு பாப்பாங்க. மூத்திரத்தையும் அடக்கப்படாது, அதே போல மலத்தையும் அடக்கப்படாது. அடக்கினா என்னது ஆரோக்கிய கேடு. அது ஒரு துளியும் வரக்கூடாது. சரி, அப்ப என்ன சுவாமி பண்றதுன்னா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான், வேற வழி கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஆரோக்கியம் பாழாது மட்டும் இல்ல, முதல்ல கண் கோளாறு வந்துடும். பறவைகளுக்கெல்லாம் கூர்மான பார்வை இருக்கு. எதனால தெரியுமா? எதனால அந்த கூர்மையான பார்வை இருக்குன்னா, அந்தந்த மலஜலத்துல அந்தந்த நேரத்துல கழிச்சு விடுறது. அதுக்கு அது தாமதிக்காம அப்படி அப்படியே கழிச்சு விடுறது. நான் அப்படி பண்ணணும்னு சொல்ல, அதுக்குண்டான இடங்கள் இருக்கு, அதற்குண்டான நேரம் இருக்கு, அந்த நேரத்துக்கு சரியா கிடைக்கணும். அது இல்லாம இல்ல அது எப்ப இருக்கோ என்னுடைய சுயத்துக்கு நான் பண்ணிக்கிறேன்னா அது முடியாது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். மலஜலம் கழிக்கிறதுன்றது 1 மணி நேரம் கூட சாமசம் பண்ணக்கூடாது. 1 மணி நேரம் கூட தாமசம் பண்ணலாமான்னா பண்ணவே கூடாது. அந்தந்த நேரத்துக்கு அதை கழிச்சாங்க. ஏன்னா எத்தையும் பண்ணிட்டு இருக்குமே, ஒண்ணும் நம்ம பண்ண போறது இல்லை. அந்த அட்லீஸ்ட் இந்த இயற்கை உபாதைகள்னு மாறவே படாது. இயற்கை என்னென்ன கொடுத்திருக்கோ அந்த இயற்கைக்கு எதிர்த்தட்டாக எதுவுமே பண்ணப்படாது. புரியத்துக்கா சொல்றேன். சில பெண்கள்லாம் அந்த 4 நாட்கள் மாசத்துல அது வச்சுட்டு இருக்கா. சுவாமி கோயிலுக்கு போகணும், எங்க ஊர் கல்யாணத்துக்கு போகணும், எதுக்கோ போகணுன்றதுக்காக அது அந்த 4 நாட்களை தள்ளி போடுற அளவுக்கு ஏதோ மருந்தெல்லாம் புதுசு புதுசா வந்திருக்காமே, அதெல்லாம் பண்ணிக்கலாமேன்ற. அதெல்லாம் இயற்கைக்கு எதிர்த்தட்டா பண்ணவே படாது. அதாவது அந்தந்த இயற்கையோடு உற்றுணுமே தவிர அப்பதான் இல்ல ஆகணும். அது உடம்பு கேடு, சரீரத்துக்கு ஆரோக்கியத்துக்கு பூர்ணமாக கேடுதான் அதை கொடுக்கும். அதனால இயற்கை எதிராக பண்ணக்கூடாது. அப்ப மலஜலம் கழிப்பதையும் தடுக்கப்படாது. அதுக்கு இருக்க ஒரு தடுக்கப்படாது. அது எப்போதோ அப்போது போய்தான் ஆகணும். அதற்குரிய இடத்துக்கு போகணும். ஆனா இந்த 6 அறிகுறி இருந்தா அவர்கள் யார் சொல்றாங்க? ரோகி. எந்தெந்த 6? அதிகமாக தண்ணீர் குடிக்கிறவன், அதிகமாக சாப்பிடுகிறவன், அதிகமாக சுகத்தில் ஈடுபடுகிறவன், பகல் வேளையில் தூங்குகிறவன், ராத்திரி வேளையில் தூங்காம இருப்பவன், மலஜலம் கழிக்கக்கூடிய நேரத்துல கழிக்காமல் அதை அடக்கி கொண்டு அதற்கு விருப்பப்படி கழிப்பது, இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு கேடு. அவன் ரோகின்னு சொல்லப்படுறது. அப்படி யார் சொல்றது? தர்மசாஸ்திரம் சொல்றது. அந்த தர்மசாஸ்திரம். அதைத்தான் கண்ணன் தெரிவிக்கிறார் தன்னுடைய கீதையில. யுக்த ஆகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. யுக்த ஆகார விகாரஸ்ய யுக்த சேஷ்ட கர்மி. தேவையான அளவுக்கு சாப்பிடு. அப்படின்னா தேவையான அளவுக்கு விகாரம் நடைப்பயிற்சி. அது ரொம்ப முக்கியம். நமக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க போகணும்னாலும் வண்டி இருக்கு, வண்டியில போயிடுறோம். இல்லைன்னா இன்னைக்கு நிறைய சௌகரியங்கள் வந்துருது. நம்ம தட்டினா வண்டி உடனே நம்ம கிட்ட வந்துடுறது. அதனால அந்த சௌகரியம் வச்சுக்கோங்க. நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல எல்லாம் நடந்து போயிருந்தோம் இல்லையா, அந்த நடைப்பயிற்சி. 2வது, சாப்பிட்ட உடனே போய் சில பேர் படுக்கிறா பாருங்க, ரொம்ப தப்பு. அது மத்தியானம் ஆகட்டும், அதே போல ராத்திரி ஆகட்டும், சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது.
பாதி பேருக்கு சாத்திலேயே ஒரு தலைகாணை கொண்டு வச்சு நல்லா இருக்கும் சுவாமி, நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எதுக்கு சுவாமி ராத்திரி வரதா ஒரு 10 மணிக்கு, ராத்திரி 6 மணிக்கு போறாரு. உத்தியோகம் உத்தியோகம் உத்தியோகம். உத்தியோகத்துக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும். ஒரு வீடு இருக்கு, 2 வீடு வேணும், 3 வீடு வேணும், நிறைய பங்களா வேணும், பக்கத்து வீடுக்கார மாதிரி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணுமோ. அப்ப என்னன்னா உழைக்கணுமோ. உழைப்பண்ணா கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாம உழைப்பது உழைப்பு கிடையாது. அது காலத்தால 6 மணிக்கு போயாச்சுன்னா அப்புறம் திருப்பி எப்ப வர்றாரு ஒரு ராத்திரி 10 மணிக்கு. 10 மணிக்கு நல்லா ஒழிச்சுட்டு வந்ததுன்னா அப்ப வந்து சாதத்தை கொண்டு வந்து வச்சா என்ன தோணும்? சாப்பிடறதுக்கே பிடிக்காது. ஒருவேளை சாப்பிட்டாலும் என்ன அது அப்படியே சாயலாமா, அப்படியே சாயலாமான்னு தோணும். ஏன்னா இவர் காத்தால போராடணும், போறச்சே சூரியனையும் பார்க்கறது இல்லை, திரும்ப வறட்சியா சூரியனை பார்க்கறது உண்டானா எதுவுமே கிடையாது. என்ன சுவாமி நான் ஒண்ணும் முடிஞ்சு போயிடுச்சு. என்ன விஷயம்னா தனக்கு தெரிஞ்சதெல்லாம் உத்தியோகம் 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 உத்தியோகம். ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணுவா, காத்தால உத்தியோகம் போறதுன்னா 8:30 மணிக்கு சாப்பிடுவா, சாப்பிட்டு மத்தியானம் கொண்டு போய் அங்க சாப்பிடுவா, திரும்ப சாயங்காலம் 5 மணிக்கு வந்துடுவா. 5 மணிக்கு வந்து 6 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சந்தியாவனம் என்ன, நித்திய கர்மாக்கள் என்ன, அதையெல்லாம் பண்ணி கொண்டு மேற்கொண்டு காலட்சேபமோ இல்ல சன்னதியோ அல்லது உற்றார்களோ உறவினர்களோ ஏதோ ஒரு நல்லா ஒரு பொழுதுபோக்காக ஒரு காலத்தை தள்ளுறா இல்லையா, அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அப்படி இல்லாம இவர் வரார், ராத்திரி வரார், வந்தா உடனே தட்டுல வச்சுக்கிறார். ஒரு தட்டுல வச்சுட்டு உட்கார்ந்து சாப்பிடறது இல்லை, உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரமே. உட்கார்ந்து சாப்பிடணும், உட்கார்ந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடக்கூடிய வசி கழிச்சு சாப்பிடணும். அப்படியே உள்ளுக்குள்ள இவருக்கு என்னன்னா தூக்கம் வேற வந்துட்டு இருக்க. ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு, காத்தால 6 மணிக்கு போல தூக்கம் வந்திருக்கணும். அப்படியே உள்ளுக்குள்ள பட சாப்பிடணும் சுவாமி, ஏதாவது வந்துருமோ ஏதாவது சாப்பிட்டாலும் வந்துடும். அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. இதுக்குன்னா தட்டுல போட்டுட்டு அப்படியே பிச்சு 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 சாப்பிட்டு காரணம் அது பிரயோஜனமே இல்லை. உடனே சட்டுன்னு தூங்கணும் தூங்க முடியாது. தூங்கியாச்சுன்னா என்னமா ஜீரணமாகும்? சாப்பிடக்கூடிய வஸ்து அது என்னமா ஜீரணமாகும்? ஜீரணம் ஆகவே. ஏன்னா இவருக்கு எந்த விதமான பயிற்சியே இல்லையே. ஏதாவது ஒரு பயிற்சி இருந்தாதானே. அதைத்தான் கண்ணன் தெரிவிக்கிறார். யுக்த ஆகாரம் யுக்த விகாரம். யுக்த ஆகாரம் தேவையான அளவுக்கு சாப்பிடு. அதன் பிறகு 2 மணி நேரம் ராத்திரி நம்ம சாப்பிட்டோம்னா அதன் பிறகு 2 மணி நேரம் படுக்கவே படாது. படுக்கப்படாதுன்னா அந்த 2 மணி நேரம் வெறுமனே பார்த்துட்டு எல்லாம் இருக்கப்படாது, மற்ற காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படின்னா நம்ம புஸ்தகங்கள் படிக்கலாம், சம்பிரதாய புஸ்தகங்கள் படிக்கலாம், சில காலக்ஷேபங்கள் கேட்கலாம், சில பேரோட நல்ல வாக்குவாதம் பண்ணிருக்கு. வாக்குவாதம்னா சம்பிரதாய விஷயமா அதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாமோ. ஆனா இப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு, சில பேருக்கெல்லாம் நீங்க எப்ப படிப்பேன்னு கேட்டு வச்சுக்கேன், 10 மணிக்கு படுக்கிறோம், 10:30 மணிக்கு படுக்கிறோம், இது 11 மணிக்கு படுக்கிறோம் அப்படி சொல்லலாமோ. அப்ப அப்படி சொல்ல மாட்டான். இப்ப புதுசா ஒண்ணு பண்ணா ஒரு 20 வருஷமா அது ஆயிடுது. என்னன்னா அதை பார்த்த உடனே படுத்து விடுறேன். அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு இருக்கா. அது தூர்தர்ஷன் முன்னாடி உட்காந்துட்டா வச்சுக்கேன், 8:30 மணில இருந்து 8:30 சொல்லிட்டு இருக்கா, முன்னாடியே உண்டு. அதுல இருந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஏதாவது போட்டுட்டே இருக்கா. அதுக்கு ஏதாவது பேரெல்லாம் கொடுத்துருக்காருன்னா அந்த பேரை சொல்லி 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 இதை முடிஞ்ச உடனே படுத்துப்பேன், இது முடிஞ்ச உடனே படுத்துவேன், இது முடிஞ்ச உடனே படுத்துவேன். அந்த அளவுக்கு ஐக்கியமாயிட்டார். அந்த தேவையே இல்லை. பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய அது பேச வேண்டாம், இது சொல்ல வேண்டாம், நிறைய விஷயங்கள் அது. அதுவும் இல்லாம யாராவது ஒருத்தர் தீய வழிக்கு போகணும்னா அதை பார்த்தா போகும். ஆனா அது தூர்தர்ஷனே தப்புன்னு சொல்ல, சில ப்ரோக்ராம் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப தவறான கருத்துக்கள். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதுலயே நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம சம்பிரதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கு, நிறைய காலக்ஷேபங்கள் அதுலயே இருக்கு. அந்த போயாச்சுன்னா இப்ப நிறைய பேர் போட்டுட்டே இருக்கா, நல்லா பார்க்கலாம். அதை விட்டுட்டு சுவாமி இந்த நேரத்துக்கு நான் பார்த்தோம்னா படுத்துவேன், இதை பார்த்தோம். ஏன்னா அந்த நேரமே சொல்லாம அது என்ன ப்ரோக்ராமா அந்த ப்ரோக்ராமுடைய பேரை சொல்லி பார்த்து படுத்த அந்த அளவுக்கு ஐக்கியம் பிரயோஜனமே. அப்ப இவ என்ன சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் நடக்கிறவனோ அதை நடக்கிறவனா நடக்கிறதே இல்லை. அதே நான் இந்த மாதிரி இந்த சன்னதியில இந்த கைங்கரியம் நடக்கும்போது நான் பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்றா பாருங்க, சொல்றது இல்லை. இந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது படுக்கிறேன்னு சொல்றாரு தவிர, இல்ல சுவாமி சன்னதியில இந்த கைங்கரியம் நடக்கும்போது நான் இதை பண்ணுவேன், சன்னதியில இது பண்ணும்போது இது பண்ணுவேன், சந்தியாவதம் இருந்த போது இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாமோ. அது சொல்றதே இல்லை. ஏன்னா அந்த பான் பண்ணிட்டு இருக்கு. அப்ப தேவையானத வாழ்க்கைய பூத்துக்கிறா இல்லையா, தேவையே கிடையாது. அதை புதுக்கலாம் திரும்ப திரும்ப அதையே பார்த்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை வீணா. ஏன்னா இது பகவான நினைக்கக்கூடிய நேரம். பகவான நினைக்கக்கூடிய இடத்துல போயிட்டு அங்க எச்சத்திய பாட்டு இருந்தா பிரயோஜனமே இல்லை. அதாவது சாப்பிட்டு முடிச்ச பிறகு சற்றே கொஞ்சம் நடந்து பழகணும்.
கொஞ்சம் அதே வாக்கிங் பண்ணணும்னு சொல்ல, கொஞ்சம் நடக்கணும். அப்பனா சாப்பிட்டதுக்கு முன்னாடிதான் பண்ணணும். சாப்பிட்ட பிறகு உடனே 2 மணி நேரம் படுக்கப்படாது. படுக்காம அப்படியே இருக்கணுமா, அந்த நிலை இருந்துட்டு இருக்கணும். அது மட்டும் இல்ல, நடக்க பழகக்கூடிய நிலை இருந்தா தான். இது கண்ணன் சொல்ற அர்ஜுனுக்கு, அர்ஜுனா வெறுமனே உட்கார்ந்து இருக்காத, உட்கார்ந்து அர்ஜுனா உட்கார்ந்து இருக்காத, கொஞ்சம் நல்லா பழகணும். இதெல்லாம் அர்ஜுனனுக்கு சொல்றாரா சுவாமி? இந்த கீதையில தான் நம்ம எடுத்துருக்கோம். அர்ஜுனுக்கு சொல்லிட்டு இருக்கான் போல் இருக்கு. ஓ, அர்ஜுனுக்கே தெரியலனா? அவன் நன்னாவே, அவருக்கு எல்லாமே நன்னாவே தெரியும். ஆரோக்கியத்தோடு இருப்பது எப்படின்னு அர்ஜுனனுக்கு நன்னாவே தெரியும். அது மட்டும் இல்ல, அர்ஜுனனுக்கு ஒரு குறையும் கிடையாது. ஏதாவது குறை இருக்குன்னா, காண்டீபத்தை எடுத்தாலே உலகமே நடுங்கிறது. அத்தனை தூரம் வீரன். அப்படி வீரத்துறைக்குள்ளையா, ஆனா அவனுக்கு உடல் உரம் நன்னாவே இருக்கு. ஆனா நாம என்ன இருக்கோம், அர்ஜுனனுக்கு தான் இந்த மொத்த சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கா போல் இருக்கு. அதைத்தானு சுவாமி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மொத்த சாஸ்திரம் அர்ஜுனுக்காக இல்ல, நமக்காக. கீதையே நமக்காக தான். அர்ஜுனுக்காக எதனா சண்டை போடணுன்றதுக்கு. அவருக்கு என்ன ஒரே ஒரு குற்றம் என்ன பண்ணிருக்கான்னா, எதிர்க்க இருக்கக்கூடிய பந்துக்களை பார்த்து, ஓ இவாளை கொண்டுட்டேன்னா இவா போயிடுவாளே, ஆத்மாவே போயிட்டு நினைச்சிட்டு இருக்கான். ஆத்மா போக சரீரம் தான் போகும். அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்க. மற்றதெல்லாம் அர்ஜுனனுக்கு நன்னாவே தெரியும். அப்பயே சொல்லியிருக்க வேண்டாம், நமக்கு சொல்லணும். நமக்கு கீதையே நமக்காகத்தான். அர்ஜுனனை ஒரு வியாஜ்யம், நம்முடைய குருவாச்சாரம் அப்படிதான் எழுதுவார். அர்ஜுனை ஒரு வியாஜ்யமாக கூட நமக்கு கொடுக்கறதுக்கு தான் கீதைன்னா. அர்ஜுனுக்கு நன்னாவே தெரியும். பரந்தபான்னு பேரு. கண்ணனே சொல்றானுக்கு, பரந்தபன் பரந்தபன் பரந்தபன்னா எதிரிகளை நன்னா தவிக்க செய்யக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்ற. அப்ப நமக்காக தேவையான அளவு தூங்கணும். ஆனா தூங்கணும்னா எப்ப சமயம்? ராத்திரி 10 மணிக்கு படுத்துக்கணும். 10 மணிக்கு படுத்துட்டோம்னா காத்தால 4:30 மணிக்கு எழுதணும். பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. 4:30 மணிக்கு எழுதணும். குறைஞ்சபட்சம் 5 மணிக்காக எழுந்துக்கணும். 5 மணிக்கு எழுந்துனா எழுந்துனோம்னா என்ன சுவாமி பண்ணணும்? மேற்கொண்டு நம்ம காரியம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு நிறைய நேரம் கிடைக்கும். இப்ப நம்ம மக்கள் நேரம் கிடைக்காதுக்கு என்ன காரணம்னா, அதாவது பண்ண வேண்டிய நேரத்துல பண்ணாம பண்ணக்கூடாத நேரத்துல சில பேர் பண்றான். அதுதான் தவறு. அது எல்லாரையும் சொல்லிட்டு இல்ல, பண்ண வேண்டிய நேரத்துல பண்ணணும். அப்ப ராத்திரி 10 மணிக்கு படுத்துட்டு காலத்துல 4:30 மணிக்கு எழுந்துட்டோம்னா 6 மணி நேரம் தூங்கினா போறோம். சுவாமி 6 மணி நேரம் தூங்கினா சரி, அதிகபட்சம் 7 மணி நேரம் தூங்கினா கூட போறோம். அதுக்கு சில பேர்லாம் 10 மணி நேரம் தூங்கணும் சுவாமி, 8 மணி நேரம் தூங்கணும், தேவையே இல்லை. பின்னாடி சொல்றேன் ஏன் 7 மணி நேரம் 8 மணி நேரம் 6 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றேன். எதுக்கு சொல்லுவேன்னா, அப்ப அதிகபட்சம் 11 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு இருக்கப்படாது. 10:30 மணியோட தூங்கிடணும். தூங்கிட்டு காலத்தால 4:30 இல்ல 5 அந்த 5 மணிக்கெல்லாம் எழுந்துட்டாச்சுன்னா நல்லா இருக்கும். கடைசி பட்சம் அது பண்ண போனோம் 6 மணி நேரம் நிச்சயமா தூங்கணும். ஆனா தூங்கினாலும் அந்த தூங்கி போட்டு சில பேரு ராத்திரில என்ன பண்ணுவா தெரியுமா? சுவாமி 6 மணி நேரம் தூங்கணும், 7 மணி நேரம் தூங்கணும் தானே, நான் இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிறேன். ராத்திரில ஒரு 5 மணி நேரம் தூங்குறேன், பகல்ல ஒரு 2 மணி நேரம் தூங்குறேன். கணக்கு சரியா எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துல 7 மணி நேரம் தூங்கணும், அவ்வளவுதானே. அப்பனா என்ன பண்ணலாம்? ராத்திரி ஒரு 5 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம் அப்படின்னா என்ன பண்றேன்னா, ராத்திரில எத்தையோ பாக்குறா பாருங்க, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு 12 மணி ஆகும். 11 மணி 12 மணி 11 மணிக்கு ஒரு பெரிய சண்டையே இருந்துட்டு இருக்கும். அதுக்குள்ள அதெல்லாம் பார்த்து முடிக்க 12 மணி ஆகும். அதுக்கு பிறகு ஒரு படுத்தாருன்னா காலத்தால 6 மணிக்கு தான் எழுந்துவார். அப்ப கூட 6 மணி நேரம் வரலையோனோ, திருப்பி மத்தியானம் படுத்துக்கலாமே. அப்ப உங்களுக்கு 7 மணி நேரம் கிடைச்சது கணக்கு வந்துடுறதுன்னா, இந்த கணக்கெல்லாம் கண்ணன் சொல்லல. இந்த பகல் கணக்கு, ராத்திரி கணக்கு அதெல்லாம் கண்ணன் சொல்லவே இல்லை. ஒரே ராத்திரி வேலைதான் தூங்கணும், பகல்ல தூங்கவே கூடாதுன்னு தெரியாது. ஏன் சுவாமி ராத்திரி தூங்கணும்? ராத்திரி தான் ராட்சசனுடைய நேரம். அந்த நேரத்தை நம்ம படுத்துட்டு இருக்கணும், அராத்திரி தூங்கணும். அது மட்டும் இல்ல, காத்தால 4 மணிக்கு எழுந்தா நல்லது. 4 மணிக்கு எழுந்தா நல்லதுன்னா 4:30க்காக எழுந்துக்கணும். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம்னு பேரு. பிரம்மம் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரும் பாட்டு கேட்டுக்கணும். புல்லும் சிலம்பினகான் புல்லறையின் கோயிலில் வெள்ளை வீசங்கின் பேரரவன் கேட்டிலையோ, எல்லா எழுந்திராய் பேமரந்துண்டு கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில வந்த வித்தனை உள்ளத்துக்குண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரும் ஹரி 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 அன்னு 7 தடவை சொல்லணும். எழுந்துக்கும் போது ஹரி ஹரின்னு 7 தடவை சொல்லணும். ஹரி ஹரதி பாபானி, ஹரி ஹரதி பாபானின்னு ஆச்சரியமா சாஸ்திரம் சொல்றது. ஹரி ஹரின்னா அந்த சப்தமே என்னன்னா அபகரிக்கிறது. ஹரி என்கிற சப்தம்
அபகரிக்கிறது. என்ன அபகரிக்கிறதுன்னா நம் பாபங்களை எல்லாம் அபகரிக்கிறார் பகவான். நம்ம இடத்துல பாபங்கள் இல்லாம அதான் ஹரிர் ஹரதி பாபானி. ஹரிர் அரதி. அது எப்ப சுவாமி? 4:30 மணிக்கு. சுவாமி நாங்க பார்த்ததே கிடையாது. சாயங்காலம் 4:30 மணிக்கு வச்சுக்கலாமா? கிடையாது. காத்தால் 4:30 மணிக்கு. அந்த 4:30 மணிக்கு அப்ப அதான் ஹரி ஹரதி பாபானி, நம் பாபங்களை எல்லாம் அபகரிக்கிறான். எந்த பாபம் சுவாமி? போன ஜென்மமா இல்ல இந்த ஜென்மாரியா? அதுக்கு முன்னாடி ஜென்மானா எல்லாத்தையும் துடைக்கிறான். இந்த ஜென்மா அந்த ஜென்மா என்ற எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிறான். அப்ப எல்லா பாபத்தையும் அதற்கு நேர்த்திக்கு பண்ண பாபம் தொலைக்கிறார் சுவாமி. நாளைக்கு பாபம் இல்லையனும். அதனால என்ன பண்றேன், நான் புதுசா இன்னைக்கு பாபம் பண்றேன்னு பண்ணப்படாது. சில பேரை இந்த மாதிரி குதர்க்கமா பேசுவாங்க, ரொம்ப தவறான இருக்கு. அதெல்லாம் பாபமே இல்லையா சுவாமி? அவர் பாவத்தை கழிக்கிறோமோ, அவருக்கு ஹரின்னு பேர் ஆச்சுன்னோ, ஹரிங்கிற பேருக்கு என்னுடைய பாவத்தை தொலைக்கிறோமோ, எங்கிட்ட பாபம் இருந்தாலும் தொலைக்கிறதுக்கு ஒண்ணும் கட்டப்பட வேண்டாம். எத்தனையோ ஜென்மாவில எத்தனை பாபங்கள் உண்டு, மூட்டை மூட்டையா கட்டி வச்சுட்டு இருக்கோம். 1 2 இல்ல, பாபம் மூட்டைக்கு எண்ண முடியாது. மூட்டைக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு எண்ண முடியாது. ஒவ்வொரு மூட்டைக்குள்ள அவ்வளவு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த மூட்டைக்குள்ள எத்தனை இருக்குன்னு எண்ண முடியாது, எத்தனை மூட்டை இருக்குன்னு எண்ண முடியாது. இது தெரிவிக்கிறேன். இது சொல்ல அதெல்லாம் நிறைய பேர் இருக்கு. அவருக்கு பாபம் வேணுன்றதுக்காக பாபம் பண்ண வேண்டாம். பகவானுக்கு பிடிக்காது. ஆனுகூல்ய சங்கல்பகா பிராதிகூல்ய வர்ஜனம். எனக்கு பிடித்ததை பண்ணணும், பிடிக்காத பண்ணப்படாது. பகவான் தர அவருக்கு பிடிச்சது எது? தர்ம காரியம் பண்றது, புண்ணிய காரியம் பண்றது, மேற்கொண்டு 4 பேருக்கு உதவி செய்வது, இதெல்லாம் அவருக்கு பிடிச்சது. பாப காரியம் அது புரியாது. அதான் பிராத்திகூல்ய வர்ஜனம். பிராத்திகூல்யனா அவருக்கு பிடிக்காததை பண்ணப்படாது. பிடிக்காத பண்ணினா அதுதான் பாவம், பிடித்தது பண்ணினா அதுதான் புண்ணியம். புண்ணியம் பாபம் பெரிய சட்ட புஸ்தகம் எல்லாம் பார்க்க வேண்டாம். புண்ணியம்னா என்ன? நான் புண்ணியம் பண்ணிருக்கேன் சுவாமி, பகவானுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பாபம் பண்ணியேன் சுவாமி, அவருக்கு பிடிக்கலன்னு அவ்வளவுதான். அதனால அவருக்கு பாபம் இல்லையே சுவாமி, பாதம் புதுசா பண்ணிட்டு இருக்கேன்னு புதர்க்கம் எல்லாம் பேசக்கூடாது. ஆக பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும். எழுந்துட்டு 4 மணி இல்ல 4:30 மணி வச்சுக்கோம். 4:30 மணிக்கு எழுந்து அதுக்கப்புறம் காலத்துக்கு தகுந்த போல 5 சரி சுவாமி என்னால முடியல 5 மணிக்காக எழுந்துக்கணும். அப்படி உனக்கு குறைச்சுட்டே வர 5 மணிக்காக எழுந்துக்கணும். அப்ப 2வது ராத்திரில 10 மணிக்கு மேல எல்லாம் படுக்கக்கூடாது. 10 மணிக்குள்ள கொடுத்துடும், இல்ல 10:30. அதுக்கு மேல நாடி ஆயிடுத்துன்னு வச்சுக்கேன். என்னைக்குமே நம்ம என்ன ஒரு பழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம், அந்த வழக்கத்தான் நம்ம உடம்புக்கு வரும். என்ன அதனாலதான் சில ஆகாரங்கள்லாம் சிறு வயசுல என்ன சாப்பிடுறாளோ அதேதான் வயசானதுக்கு அப்புறம் அதையே கொண்டு வருவாங்க. அந்த சிறு வயசுல கொடுக்கக்கூடிய ஆகாரங்கள் சத்துவகுணத்தோடு இருக்கக்கூடிய ஆகாரங்கள், பகவானுக்கு கண்டறியப்பட்ட ஆகாரங்கள். அது மட்டும் இல்ல, இதுதான் சாப்பிடணுங்கிற ஆகாரங்களே சாப்பிட்டு சாப்பிட்டு பழக போயிடுத்து வச்சுக்க, மற்ற இது கொடுத்தாலும் அவளுக்கு பிடிக்காது. அதனாலதான் சிறு பிரதானமா தாய் தகப்பனார் தான் பிரதான பாவனம். ஒரு குழந்தை பிறக்கட்சியே தீய குழந்தை கிடையாது. அந்த குழந்தை எதனால தீயதாகுதுன்னா அந்த கர்மம்ன்றது வேறு. எத்தனைதான் கர்மம் இருந்தாலும் அந்த கர்மத்தையும் தன்னுடைய அனுஷ்டானத்தாலும் ஆச்சாரத்தாலையும் பகவானுடைய அனுகிரகத்தாலே அந்த கர்மத்தையே தொலைக்கலாம் சொல்லியிருக்கு. அதனால இந்த கர்மத்தை வச்சுட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எதுக்கு சொல்ல ஆக பகவான் சொல்றது கண்ண யுக்த ஆகாரம், யுக்த ஆகாரம், யுக்த விகாரம், நடைப்பயிற்சி இருக்கணும். யுத்தாகாரம், யுத்த நடைப்பயிற்சி, இதுதான் யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்யம். இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா, யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய. ஸ்வப்ன அவபோத படுக்கும் போது என்னென்ன பண்ண சுவாமி? படுத்துக்கிறேன் சுவாமி, ராத்திரி 10 மணிக்கு படுக்க சொல்லிட்டு படுத்துக்கிறேன். படுக்கும் போது வெறுமனே படுக்கலாமா? படுக்கிறது. இப்ப சாப்பிட்ட உடனே இது பேர் என்ன பண்றா, சாப்பிட்ட உடனே கொஞ்சம் அப்படி நடக்கணும், கொஞ்சம் நடக்கணும். அதை நடந்து போய் கொண்டிருக்கா 7:30 சாப்பிடணும், இல்ல 8, அதிகபட்சம் 8. அதுக்குள்ள சாப்பிட்டாதான் 10 மணிக்கு படுக்கிறது 2 மணி நேரம் கேப் இருக்கும். அதை விட்டுட்டு வர்றதே 10 மணிக்கு சுவாமி அப்படின்னா சாப்பிடும் போதே பக்கத்துல தலைகாணி இருக்காம அப்படியே சாயத்துக்கு பிரயோஜனம், அப்புறம் ஜீரணமே ஆகாது. அப்ப உடல்கேடு மட்டும் இல்ல, ஜீரணம் ஆகாதபடியாலே ஆரோக்கியத்துக்கு ஒரு துணி அங்க இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. இது சொல்ல வந்தேன்னா உடற்பயிற்சி பண்ணணும். அந்த உடற்பயிற்சி பண்ணும் போது நடக்கணும். அப்படி அப்பனா என்ன பண்ணலாம் சுவாமி? சாப்பிட்டோன்னு நடக்கணும், ராத்திரியே நடக்கலாம். ஒண்ணு புரியத்துக்காக ஒண்ணே சொல்றேன். சுவாமி எம்பெருமானார் 120 வருஷங்கள் இருந்தார். 1 வருஷம் 120 வருஷங்கள். அந்த 120 சுவாமி ராமானுஜன் இந்த 120 வருஷத்துல ராத்திரி மடம் இருக்கையோ ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கு அவர் மடம் இருக்க
அந்த மடத்துல ராத்திரி 7:30 மணிக்கு சாப்பிட்டான்னு வச்சுக்கேன், இப்படி இங்கிருந்து 8 கட்டு மடம் அது. இங்கிருந்து அவ்வளவு தூரம் போவார், அங்கிருந்து திரும்பி வருவார், இங்கிருந்து அவ்வளவு தூரம் போவார். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க நடந்து போயிட்டு நடந்து திரும்பி வரத ஒவ்வொருத்தர் பார்த்துட்டே இருப்பான். அங்க சிஷ்யால் 700 சன்னியாசிகள், 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவ அந்த நட அழகையே பார்த்துட்டு இருப்பா. பார்த்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஏன் சுவாமி போறாருன்னா அவருக்கே இது உடல் ஆரோக்கியமா இருக்கணுமோ, அதே போல தேகம் ஆரோக்கியமா இருக்கணுமோ. ஆரோக்கியமா இருக்கணும் எப்படி எப்படி சுவாமி இருக்குது? சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடைப்பயிற்சி அவரே நடந்துருக்காரு. அந்த நடைப்பயிற்சி போய் வெறுமை நடக்க மாட்டாரு, பகவத் தியானம் பண்ணிட்டு இருப்பார். பகவான சிந்தனை வச்சுட்டு அப்படி பேசிட்டு அப்படி என்னென்ன பாசங்களோ அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டே இருப்பார். இந்த மாதிரி இது குரு பரம்பரையில எழுதி வச்சிருக்காரு. இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. போயிட்டு வந்துட்டே இருக்கச்சே இவர் ஏதோ பாசுரம் அனுசந்தானம் பண்ணிட்டு போறாரு. அவன் அதே மாதிரிதான் பண்ணணும். பாசுரம் 4000 தீபம் பாசுரம் இருக்கு இல்லையா, அந்த பாசுரம் அனுசந்தானம் பண்ணிட்டு நேரா அவ்வளவு கோடி இருக்கும் வரார், திரும்பி வராரு. திருப்பி அந்த கோடி வரைக்கும் வரார், திரும்பி வராரு. இப்படியே வந்துடுது. ஆனா ஒரு 5-6 தடவை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நடுவுல 6வது தடவை பாதி தூரம் போயிட்டு திரும்பிட்டார், கடைசி வரைக்கும் போல. இத எம்பார் பார்த்துட்டு இருக்காரு, முதலியாண்டான் பார்த்துட்டு இருக்கா, மத்த சிஷ்யாலாம் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு கிட்டக்கு வந்த உடனே சுவாமி கிட்டக்கு போய் கேட்கிறாரு. இவர் பாசுர அனுசந்தானம் பண்றான்னு இவாளுக்கு தெரியும். ஆனா 4000 திவ்ய பிரபந்தத்துல எந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிருக்கான்னு தெரியாது. ஏன்னா பாசுர அனுசந்தானம் ஓஹோன்னு பெருசு உரத்துக்குள்ள அவர் சேவிக்கிறார், மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காரு. மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கிறபடியாலே அது மற்றவாளுக்கு தெரியாதனோ. ஆனா இவர் எப்படி பாதியில திரும்பினபடியாலே இந்த பாசுரம் தான் அனுசந்தானமாக இருக்குமோன்னு யாரு கேட்கிறார்? எம்பார் கேட்கிறார். இந்த பாசுரம் தான் அனுசந்தானமா இருக்குமான்னு கேட்கிறார். ஆமா, நீ எப்படி கண்டுபிடிச்சார்? நீ மத்தியில திரும்பிட்டேல, திரும்பினபடியாலே இந்த பாசுரம் தான் இருக்குன்னு சொல்றார். எதுக்கு இதெல்லாம் எடுத்த? நடைப்பயிற்சி எம்பெருமானார் பண்ணிருக்கான்றதுக்கு சொல்றேன். சரி சுவாமி, அது எந்த பாசுரம் நீங்க சொல்லவே இல்லையே சுவாமி. ஆச்சரியமான பாசுரம் 10ஆம் பத்து. ஏன் திரும்பினாரு அதையும் சொல்றேன். 10ஆம் பத்து ஆச்சரியமான பாசுரம். திருமாலிருஞ்சோல மலை என்றேன் என்ற பதிகம் 10ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி முடிஞ்சதுக்கு அப்புறம் புத்தகத்தை எடுத்து பாருங்க. 8ஆம் திருவாய்மொழி 3வது பாசுரம். திருமாலிருஞ்சோலை மலை என்றேன் என்ன திருமால் என் நெஞ்ச நிறைய புகழ்ந்தார், குருமாமணி ஒன்று போனால் ஒன்றி தென்பால் திருமால் சென்று சேர்விடம் செந்திருப்பேரே. முதல் பாசுரம். 2ஆம் பாசுரம். பேரே உரைகின்ற பிரான் இன்று பேரேன் என்று என் நெஞ்ச நிறைய புகழ்ந்தான், காரே கடலே மலையே உலகம் உண்டும் ஆறாவையிற்றானை அரங்க பிடித்தேனே. 2வது பாசுரம். 3வது பாசுரம் தான் அனுசந்தானமாயிருக்கும்னு கேட்டுக்கார். 3ஆம் பாசுரம் என்ன சொல்லுவாங்க? பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிஷாரேன் மடித்தேன் மடைவாழ்த்துகள் நிற்பதோர் மாயையை கொடிக்கோபுர மாடங்கள் சூ திருப்பேரான் அடிச்சேர்வதனக்கு எரிதாயினவாரின்னு ஆச்சரியமான பாசனம். இந்த பாசனம் அனுசந்தானம் அறிந்திருக்கார் சுவாமி எம்பெருமானார். ஆனால் அந்த அனுசந்தானம் பண்றது வெளியிலே தெரியாது, மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கார். அவர் மனசுக்குள்ளே சொன்னபடியாலே பாதி தூரத்தை திரும்பிட்டார். திரும்பினபடியாலே அதை பார்த்து என்பார், இந்த பாசுரம் தான் உங்களுக்கு அனுசந்தானமும் கேட்டனே. ஆமாண்டார். அந்த பாசுரத்துக்கும் பாதியில திரும்பினதுக்கு என்ன சுவாமி சம்பந்தம்னா, பேரே உரைகின்ற பிரான் என்று பேரேன் என்று நெஞ்ச நுரைய புகழ்ந்தான், காரே கடலே மலையே உலகமுண்டும் ஆறாவையிற்றானை அடங்க பிடித்தேனே. என் நெஞ்ச நுரையில் புண்ணும்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். என் நெஞ்ச நிறைய புகுந்தான், அடங்க பிடித்தவன் நான் பிடிச்சேன், பிடித்தேன் பிறவி கெடுத்தேன். அந்த பெருமாவுடைய திருவடியை பிடித்துக் கொண்டேன், பிறவி கிடைத்தேன். எனவே பிறவி பொழுது இனி பிறவி கிடையாது. பிடித்தேன் பிறவி கிடைத்தேன் பிணிஷாரேன், இனி கர்மாக்கள் அத்தனையும் தொலைத்தேன். மடித்தேன் மனை வாழ்க்கையுள். மடித்தேன்னா இனி திரும்பதல் இல்லாத ஒரு இந்த இங்கதானே திரும்புறதுக்கு மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து அடிய கடைந்து உள்ளம் தேறி ஈரில் இன்ப திருவெல்லம் யான் மொழியன்னே. எத்தனை ஜன்மா? ஒரு ஜன்மாவா 2 ஜன்மாவா? அத்தனை ஜன்மா மறுபடியும் கர்மாவால ஜன்மாவா, ஜன்மாவால கர்மாவானா? கர்மாவால ஜன்மா. அப்ப ஜன்மாவில கர்மா. ஜன்மம் எடுத்தாலே என்ன பண்றோம்? கர்மத்தை தொலைக்கிறதுக்காக ஜன்மம். ஆனா தொலைக்கிறதுக்காக பிறந்த இன்னும் கர்மாவை சேர்த்துட்டு இருக்கு போனோம். அப்ப ஜன்மத்தால கர்மான்னு சொல்லலாம், இல்ல சுவாமி கர்மத்தால ஜன்மா சொல்லலாம். இப்ப விதையா மரமா, விதையா மரமா சொல்லே இருக்க வேண்டியதாங்க. இது சொல்ல வந்தேன்னா அதனால அது என்ன ஆயிடுச்சு? இனி திரும்புதல் கிடையாது. பேரே உரைகின்ற பிரான் பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிஷாரேன் மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மழையில். அப்ப மடித்தேன் மனை வாழ்க்கை. இனிமே அந்த இடத்துல திரும்ப போறது கிடையாது. எந்த
மனை வாழ்க்கையில் திரும்ப போவது கிடையாதுன்னு சொன்னார். அப்ப திருமணம் பண்ணும். அதனால நம்ம திரும்பிட்டார். பாதி தூரத்தை திரும்பிட்டார். இனி இந்த சம்சாரம் என்பது கிடையாது. சம்சாரம் இல்லாதபடியாலே இனி சம்சாரத்தை திரும்ப போவது கிடையாதுன்னு சொன்ன அந்த சப்தம் திரும்பிட்டார். அந்த திரும்புதல் அங்க வந்தபடியாலே இவர் என்ன பண்ணார்? பாதியிலேயே திரும்பியாச்சு. இத நன்னா ஞாபகத்துல வைத்துக் கொண்டு சுவாமி எம்பார் கேட்கிறாருன்னா, இப்ப எம்பாரு இந்த இத்தனை தூரம் பாசுர அனுசந்தானம் எம்பாருக்கு ஆயிருக்குன்னு அவரை கொண்டாடுறதா, இந்த மாதிரி இந்த பாசுர அனுசந்தானம் பண்ணும் போது இத்தனை அர்த்தத்தோடு நடைப்பயிற்சி பண்ணும் போது அந்த பாசுர அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த இடத்துல சுவாமி எம்பெருமானார கொண்டாடுறதா, ஆழ்வார் இந்த மாதிரி பண்ணாரு அந்த ஆழ்வாரை கொண்டாடுறதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏற்றம். அவர் இந்த மாதிரி பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண என்னமா சுவாமி இப்ப நான் அடி ஒண்ணு சொல்லிட்டே இருக்கச்சே இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன சுவாமி சொல்லுவார்? அடியனுக்கு தெரியாது. அடியனுக்கு தெரியுதுல உங்களுக்கு என்னமா தெரிய போறது? தெரியாது இல்லையா? ஆனா சுவாமி ராமானுஜர் இந்த பாசுரத்தை 4000 பாசுரம், ஒரு பாசுரம் 2 பாசுரம், இது 10 பாட்டாதான் பரவாயில்ல, 4000 பாசுரத்துக்குள்ளே இந்த பாசுரம் தான் சொல்லியிருப்பாரு. அது எப்படி திரும்புதலை வைத்துக் கொண்டு இதை சொல்றாருன்னா எத்தனை ஞானிகா இருக்கணும், எத்தனை தூரம் அந்த 4000த்துக்குள்ள இவ்வளவு அன்வயம் இருக்கணும்னா இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா நடைப்பயிற்சி. அவர் ராத்திரி வெறுமே இருக்க மாட்டார். இத்தனைக்கும் 11 மணிக்கு தான் படுப்பார், கார்த்தாரம் 3:00. அவ்வளவுதான சுவாமி, அவ்வளவுதான் தூக்கமே. அதுக்கு மத்தியானம் சுவாமி, மத்தியானம் அவர்களும் எதுவுமே தெரியாது. அவளுக்கு கைங்கரியத்தை தவிர மத்தொன்னு கிடையாது. இன்னும் கேட்டா இப்ப 6 மணி நேரம் 7 மணி நேரம் சொன்னேன், 4 மணி நேரமே போறோம். சுவாமி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டே வர, என்ன நீங்க முதல்ல 8ன்னு ரன், சரி 7ன்னு சொன்னேன், சரி ஒத்துட்டேன், இப்ப 6ன்னு சொல்றேன், இப்ப 4ன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா மேல சொல்ல பாருங்க. அந்த 4 என்னமா பண்ணலாம் ஏது பண்ணலாம் மேல வரப்போறது. அது என்ன? சரீரம் நன்னா, சரீரம் ஆத்தியம் கொடு தர்ம சாதனம். இந்த சரீரம் நன்னா இருந்தா தான் நம்மால எதுவுமே பண்ண முடியும். சரீரம் நன்னா இல்லை வச்சுக்க எத்தனை பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை. எத்தனை பெரிய வித்வான் சுவாமி, நன்னா பெரிய வித்வான், ஆனா சரீரம் ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? எதையுமே உபதேசம் பண்ண முடியாது. அவரால் நினைக்கிறதுக்காக முடியுமானா நினைக்கும் போதும் சரீரம் உபாதைதான் ஞாபகம் வரும், மற்றது வராது. அதனால அந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டியது அது பகவான் பார்க்க மாட்டோம், நம்ம சரீரம் நம்ம தான் பார்க்கணும். நமக்கு கர்ணக்கலைபரன் கொடுத்திருக்கார், ஞானத்தை கொடுத்திருக்கார், அதை வைத்துக் கொண்டு பார்க்கணும். அதனாலதான் அப்படி இருக்கு இல்லையா? அப்ப சண்டை இந்த விஷயத்துல என்ன பார்க்கணும்? அதனால படுக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் நடைப்பயிற்சி இல்ல, ஏதோ ஒரு படுக்கப்படாது, சாப்பிட்ட உடனே படுக்கப்படாது, அந்த இருக்கணும். அது மாதிரிங்க சில பேர் என்ன பண்ணுவா, சுவாமி படுக்கப்படாது, அவ்வளவுதானே. ஆமா, நான் முன்னாடி உட்கார்ந்துட்டேன் சுவாமி, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துருத்தோம், அதுல உட்கார்ந்துட்டு இருக்கேன், அதெல்லாம் நான் பாக்குறது இல்லைங்க. அப்ப என்ன பண்ணிட்டு வேற இருக்கு, வேற என்ன? சண்டை, குத்துறது, கொலை பண்றது, அது மாதிரி பயங்கர பூதம் பிசாசு என்னன்னு இப்பெல்லாம் புதுசா ஏதோ கண்டுபிடிக்கிறா. சாஸ்திரத்தை இல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. பூதம் பிசாசு இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர வெட்டு குத்து ரத்தம் இதெல்லாம் பார்த்து முடிஞ்ச உடனே போய் படுக்கிறாரு. ராத்திரி 12 மணிக்கு போய் படுக்கிறாரு. படுத்தா ஒரே சொப்பனம், கனவுல என்ன சுவாமி, பாம்பு துரத்துறது, புலி துரத்துறது, இவ அடிக்க வரா அவ அடிக்க வரா, என்ன கொண்டுட்டா, இதுதான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா நல்ல விஷயத்தை பத்தி பார்த்தா அது நல்ல விஷயங்கள் வரும். நல்ல விஷயத்தை கேட்காம படுக்க போறதுக்கு முன்னாடியே அவ ஏதோ பயமுறுத்துறது, இவ ஏதோ பெய் பிசாசம் வந்துட்டு இருக்கிறது, இங்க ஏதோ அடி குத்து கொலை ரத்த வெறி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சே என்னவா இருக்கும்? அது பிரயோஜனம் இல்லையா? அப்ப என்ன சுவாமி, பிரம்ம ஞானத்தோடு இருக்கணும். பகவானுடைய சிந்தனை, அந்த சிந்தனையோடு பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு நல்ல யோகமா இருக்கும், நல்ல காலமா இருக்கும். அது மட்டும் அந்த நல்ல ராத்திரி பொழுதா இருக்கும். அப்ப அங்க சொப்னம் இந்த மாதிரிலாம் வராதானா? நல்லா திருவரங்கத்துல போய் சேர்த்தி செவிக்கிறோம். எந்த சேர்த்தி? பங்குனி உத்திர தன்னை பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாள் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா நம்பருவாள்னு சிரங்கநாச்சியார்னு சேர்ந்துட்டு இருக்கணும். அந்த சேர்த்தியை சேவிக்கிற மாதிரியே வரும், இல்ல வைகுண்டையாக சேவிக்கிற மாதிரி வரும், இல்ல ஆழ்வாராதி உற்சவத்தை சேவிக்கிற மாதிரி வரும், இல்ல எப்பெருமானோட உற்சவத்தை சேவிக்கிற மாதிரி வரும். ஏன்னா பகவத் எந்த சிந்தனையோடு இருப்போம்னா அந்த சிந்தனைக்கு தகுந்தாப்புறம் நம்முடைய எண்ணங்கள். அதை விட்டு பேய் பிசாசு ரத்த காட்டை என்னடா இல்லையா, அது பிரயோஜனமே இல்லை அப்படி தெரிவிக்கலாம். அப்பனா நல்ல பகவானுடைய கல்யாண குணங்களை நினைக்கணும். எத்தனை உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதுரிலம் அருளுடன் எவரன் எத்தனை சொல்லியிருக்காரு. அந்த கல்யாண குணம் நினைச்சிட்டாலே நல்லா. இதற்கு யோக காலம்னு பேரு. இந்த காலத்துக்கு யோக காலம். யோகம் என்ன? ராத்திரி பொழுதுக்கு முன்னாடி பெருமாவுடைய தியானத்திலேயே படுக்க போறோம். அதுக்குதான் யோகம். அது என்ன?
அதத்தான் யோகம்னு சொல்லுவோம். யோக காலம். பகவானோடு நம்ம நேர தொடர்பு எப்ப இருந்தா ராத்திரில தான் தொடர்பா உண்டா சுவாமி உண்டு, நேர சொல்ல போற மாட்டோம். என்னன்னா என்ன யோக காலம் என்னது? ராத்திரி பகவானுடைய சிந்தனையோடு பார்க்கணும். படுத்தாச்சுன்னு வச்சுங்க, அப்ப பகவான் நமக்கு பரிபூர்ணமான தொடர்பு ஏற்படுறது. அந்த தொடர்பால எத்தனையோ நன்மைகள் நம்மளுக்கு வரப்படுது. மேல கொஞ்சம் சொல்றேன். அதனால அப்ப இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம்? நல்லா பார்த்துக்கோ. அப்ப இது வரைக்கும் பார்த்தது என்ன நல்லா சாப்பிடணும்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா எதெல்லாம் வியாதிக்கு அறிகுறின்னு பார்த்தோம். அப்ப தூங்கணும் நல்லா பார்த்தோம், அதிகமா தூங்கக்கூடாது. அதே போல சாப்பிடணும் நல்லா பார்த்தோம், அதிகமா சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வியாதிக்கு அறிகுறின்னு பார்த்தோம். அனைத்தும் அதான் நம் கண்ணுக்கு தெரிஞ்சு செய்ய வேண்டியது. இப்ப வந்து இது என்ன டிவிட திருட்டம் சினிமால வருதோ? இதுல செய்தான் வரும், இதுல இது வருதா? திருட்டம் அதிருஷ்டம்னு ரெண்டு பார்த்தோம். முதல்ல திருட்டம்னா நம் முன்னாடி இருக்கக்கூடிய பாக்குறது திருஷ்டம்னு பேரு. அதிர்ஷ்டம்னா நமக்கு தெரியாதது நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கு அதிர்ஷ்டம் பேரு. திருட்டம் அதிர்ஷ்டம் ரெண்டு இருக்கு இல்லையா? அப்ப ஆசன பயிற்சி, பிராணாயாமம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. உணவு பழக்கம், ஆங்காக நடைப்பயிற்சி, நல்லா தூங்குறது, தேவையானவளுக்கு தூங்குறது, இதெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கறது. இன்னும் அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கறதெல்லாம் திருட்டம் வருது. அடுத்து நமக்கு என்ன கட்டணும்னா அநேகம் நம்முடைய ரத்த ஓட்டம் நன்னா இருக்கணுங்க. பிளட் பிரஷர் சொல்றா பாருங்க, ரத்த ஓட்டம். ரத்த ஓட்டம் நன்னா இருந்தா தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். மூச்சு ஓட்டம் நன்னா இருந்தா தான் உடம்பு ஆகணும். மனிதன் மூச்சு விடுறான்னா நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப மூச்சு விடுற பணம் நீ இழுத்துக்கிறோம், உள்ள போறது திரும்பி வெளில வருது. நீ இழுத்துக்கிறோம், உள்ள போறது திரும்பி வெளில வருதணும். இந்த உள்ள போய் வெளில வருதணும். இந்த இழுத்து உள்ள போய் வெளில வர்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 16 தடவை வருது. நீங்க இப்ப கணக்கு பார்க்க வேண்டாம், அப்புறம் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கணும். உள்ள எடுத்து திரும்பி வெளில விடணும். இந்த மாதிரி டயத்தை போட்டு கிட்டத்தட்ட 16 கிட்டத்தட்ட வியாதிஸ்தர்களா இருந்தா 20 தடவை ஆகும். 20 தடவை. அதே ஓடிட்டு போயிட்டு வந்தாச்சுங்க 25 ரூபா அப்படின்னு சொல்றா பாருங்க. இது வரும். இது குறையதான் ஆரோக்கியம். இது இந்த 16 தடவை உள்ள இழுத்து திரும்பி வெளில விடுறோமோ இந்த குறையதான் ஆரோக்கியம். நான் 16 தடவை இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. அது ஆரோக்கியமா இருக்க வைக்கும். நமக்கெல்லாம் தான் இருக்கு. அப்ப நான் ஆரோக்கியமா இருக்குமே, ஆரோக்கியம் ஒண்ணும் கிடையாது. இங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நிறைய என்னென்ன உண்டு அத்தனையும் வந்துட்டு இருக்கோம். நம்ம எத்தையும் எடுக்கிறது எல்லாம் பேசாம இருக்கோம். இது சொல்லுவதுன்னா அப்ப 16 இருந்தாலே அது ஆரோக்கிய கேடுதான். ஆனா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னமா வாழ்ந்துருக்குன்னா மாத்ராபலம், அதுக்கு மேல அநேகமா உப்புக்கு அதே போல சர்க்கரைக்கு லோகத்துல 70% மாத்திரை சாப்பிட்டுதான் இருக்கு. என்ன சுவாமி பண்றது? போக மாட்டேறது. நான் என்ன பண்றதுன்னா உடற்பயிற்சி இருந்ததுன்னா அது அநேகமா குறைஞ்சிடும். அடிய பூர்த்தியா போகணும்னு நான் சொல்லல, அநேகமா குறைவதற்கு சில பேருக்கு வந்ததுக்கு காரணமே உடற்பயிற்சி இல்லாமைதான். உடற்பயிற்சி நல்லா இருந்தது வச்சுக்க, அது வராமே இருக்கலாம். இல்லையா சுவாமி? எங்க ஃபேமிலிலே இருக்கு. இருந்தாலும் வந்துதான் ஆகணும் நிர்பந்தம் கிடையாது. எதனா கர்மாவான்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்த இப்படி பண்டே இருக்க இல்லையா? மூச்சு விடுற போனோம். மூச்சு விட்ட உடனே இப்ப நல்லா மூச்சு விடுறார். ஒரு நிமிஷத்துக்கு 16 தடவை பண்ணணும். நீங்க எண்ணி பாருங்க. இப்ப எண்ணி பார்க்காதீங்க, அப்புறம் பண்ணி பாத்துங்க. அப்ப ஒரு தடவை மூச்சு விட்டு பார்த்தா அநேகமா 16 தடவை தான் சொல்ற போனோம். அந்த 16 தடவைக்கு மேல 12 தடவை பண்ணக்கூடிய ஒரு நிலை இருந்தா ரொம்ப ஆரோக்கியமா. ரிஷிகள்லாம் அப்படிதான் பண்ணுவா. ரிஷிகள்லாம் அப்படின்னா இழுக்கிறது என்ன அர்த்தம்? அதுக்கு வந்து பூரகம், கும்பகம், ரேசகம்னு பேரு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பூரகம்னா என்ன, கும்பகம்னா என்ன, ரேசகம்னா என்ன அப்படி சொல்றேன். அப்படின்னா இந்த இழுக்கிற மனம் இழுக்கச்சு இழுத்து உள்ளுக்குள்ள அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுட்டு மறுபடியும் வெளியில விடணும். இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 10 தடவை பண்ணிட்டு வச்சுக்க. 16 தடவை பண்ணக்கூடாது. 16 தடவை சீக்கிரமா வெளில விடணும், சீக்கிரமா வீட்டுக்குறோம் நடத்தணும். அந்த மாதிரி இருக்காம 10 தடவை பண்ணனா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். ஆனா அதை 12 தடவை பண்ணக்கூடிய ஒரு தன்மை ரிஷிகளுக்கு உண்டு. சில பேர் யோக அபியாசம் பண்றா பாருங்க, அவளுக்கு 10 தடவை பண்ணக்கூடிய உண்டு. ஆஹா 16 முதல்ல. சில பேர் வியாதிஸ்தர்கள் 20 தடவை வந்துடும். 20 தடவை. அதனால ஆக்சிஜன் வச்சுடுறான். 20 தடவைலாம் வரப்படாது. 16 தடவை குறைச்சதுதான். ஆனா
அநேகமா சராசரி இருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டு பிரஜைகளுக்கு 16 தான் வச்சுக்கணும். அந்த 16 வந்து 12 இல்ல 13 ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, ஓரளவுக்கு ஆரோக்கியம்னா பிராணவாயு தான் பிரதானம். அந்த பிராணவாயு நிலையில தான் மற்றதெல்லாம் நடக்கிறது. அதனால இல்லையா சுவாமி கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சா நல்லதா? அப்ப நல்லதுதான். 16ல இருந்து நல்லா பாத்துக்கோ, 18 வந்துருச்சுன்னா வியாதி கூடின்னு இருக்கு, 20 இருந்தா வியாதி கூடுது, இன்னும் 24 இருந்தா இன்னும் வியாதி கூடுறதுன்னு அர்த்தம். அதே 16ல இருந்து 12 வியாதி குறை, ஆரோக்கியம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கணும் அர்த்தம். 10 இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கணும், 8 இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். சுவாமி ஒண்ணுமே இல்லை, 0 கிளம்பி ஆச்சுன்னு அர்த்தம். 0 சுவாமி கிளம்பி போயிட்டாரு. ஏன் சுவாமி கிளம்பி போயிட்டாருன்னா, ஆனா பிராணவாயு இல்லைன்னா அப்புறம் அவர் எங்க இருக்க போறாரு? கிளம்பி போயிடுச்சு, இன்னும் ஆரோக்கியமா இருக்கலாம். கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்னவா சுவாமி ஆரோக்கியம்னா, சரீரமே இல்லையே. சரீரம் இருந்தா தானே ஆரோக்கியத்தை பேசுறதுக்கு. சரீரமே இல்லையே, அங்கன்னா அனுபவிச்ச பிரீத்திக்காரதுக்கு அங்க வேற சரீரம் கிடைச்சுன்னா அங்க போக போறோம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா விராட்டிக்காக சொன்னேன். ஆஹா, அதனால 12 இல்ல 10 அது பண்ணிக்கொள்ள போனோம். அப்படி இருந்தாதான் அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் கிடைப்பா. ஆரோக்கிய ஆத்மானோட ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. அப்ப 14 தடவை மூச்சு விட்டு கொண்டுக்கல. இதை குறைப்பதற்கு என்ன வழினா, அதற்குதான் ஒவ்வொரு நாளும் பிராணாயாமம் பண்ணணும். காத்தால 10 தடவை, மத்தியானம் 10 தடவை, சாயங்காலம் 10 பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் பண்ணிட்டே இருந்தோம்னா அப்ப கொஞ்சம் கொஞ்சம் 30 தடவை பண்ணா நல்லது. 30 தடவை குடிச்சு ஆச்சமனியம் ஆச்சமனியம் சொல்லிட்டு அதுக்கும் சொல்றோம் வைதிக காரியத்துல அதை பண்ணிட்டு இருக்கு. சுவாமி நாங்கெல்லாம் பண்ண முடியாது சுவாமி, பெண்கள்லாம் என்னவோ பண்றது, மந்திரமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மந்திரத்தோடு இருக்கக்கூடிய பிராணாயாமம் உண்டு. அது ஒரு ஆச்சாரண்ட கேட்டுன்னு அதுக்கு ஒரு சொல்ல போறா. மந்திரம் இல்லாமையும் பண்ணலாம், மந்திரம் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. பிராணாயாமம் யாரு வேணா பண்ணலாம். அது இந்த மதத்தவர்கள் தான் பண்ணப்படாது, இந்த மதத்தவர்கள் தான் பண்ணலாம்லாம் கிடையாது. யாரு மனுஷனா வந்தவா யாரு வேணா பண்ணலாம். இதுக்கு அது ஒன்றும் சட்டத்திட்டமே கிடையாது. அப்ப பிராணாயாமம் பண்ணினா உடல் நல்லா இருக்கும், இந்த சரீரம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் சந்தியாவதனம் பண்ணது. அதனாலதான் கால இன்னைக்கு சந்தியாவதனம் சொல்றா இல்லையா, பிராத்த சந்தியாவதனம், அப்புறம் ஆத்தியானிகம், சாயம் சந்தியாவதனம் அப்படி சொல்றாங்களோ. இதெல்லாம் இதனால ஏற்படுதான், பிராணாயாமத்துக்காக தான். அந்த பிராணாயாமம் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா சந்தியாவதனம் என்பது மந்திரத்தோடு கூடியிருக்கக்கூடிய பிராணாயாமம். ஆனா மந்திரம் இல்லாத பிராணாயாமம் உண்டு, ரெண்டும் உண்டு. மந்திரத்தோடு கூடிக்கூடிய பிராணாயாமம் உண்டு, மந்திரம் இல்லைன்னா மந்திரத்தோடு பண்ணா அதுக்கு உபதேசம் பண்ணிட்டு அது இருக்கட்டும், அதை பத்தி கவலைப்படவே வேண்டாம். ஆனா மந்திரம் இல்லாம பிராணாயாமம் நன்னா பண்ண. ஏன்னா இப்ப பண்றது உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். உடல் அழுக்க போகத்தானே பார்த்திருக்கோம், உடல் ஆரோக்கியத்தானே பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல இந்த பிராணாயாமம் எப்படி பண்ணணும்? நம்ம ஒண்ணும் கட்டமே இல்லை. இதெல்லாம் ஒரு 200 வருஷம் ரொம்ப நன்னா பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மேலை தேசத்துல ஆள் வந்துட்டா பாருங்க, எல்லாமே போயிடுச்சு. அவளுக்கு இதெல்லாம் கிடையாது. பிராணாயாமம்னா என்னது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவளுக்கு எதுவா இருந்தாலும் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவளுடைய பழக்க வழக்கத்தை நம்ம வச்சுட்டோம், இதெல்லாம் விட்டுட்டோம். இதுக்கு என்ன பேருனா 3 பதிகள். பிராணாயாமம்னா அது 3 பகுதிகள் உண்டு. பிராணாயாமம் விஷய போட்டு 3 பகுதிகள். ஒண்ணு கும்பகம், மற்றொன்று ரேஷகம், மூன்றாவது பூரகம்னு பேர். அப்பனா 3 பெயர்கள் சொல்லியிருக்கேன். கும்பகம், ரேச குறிப்பு நீங்க எழுதுகிறத எழுதி வச்சுக்கோ. கும்பகம், ரேசகம், பூரகம்னு பேர். பூரகம்னா மூச்சை இழுத்தி வெளியே இருக்கக்கூடிய காத்த உள்ள வாங்குறோம். வெளியில இருக்குல்லையே இந்த காத்து, இப்படி வாங்குறோம். இப்படி வாங்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு என்ன பேரு? அதுக்கு பூரகம்னு பேரு. பூரகம் பூரகம்னா உள்ள வாங்கிருக்கோம். பூர்ணமானதுன்னு அர்த்தம். பூரகம் பூர்ணமானது. பூர்ணமானதுன்னா நம் உடம்பு முழுவதும் பிராணவாயு நிறைய பூர்த்தியா நிறையிறது. அப்படி இழுக்கிறோமோ, இழுக்கச்சு உள்ள போறதுனோ, உள்ள மூக்கு வழியா போறோம், வாய் வழியா போகக்கூடாது. மூச்சு வாங்குறதுன்றது, அதாவது நம்ம சுவாசிப்பது என்பது மூக்கால தான் சுவாசிக்கிற பேர்வே, வாயால சுவாசிக்க கூடாது. வாயால சுவாசிச்சோன்னா அடிநாயுடுன்னு ஒரு வியாதி வந்துடும். அது இதெல்லாம் சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கு. அந்த வியாதி வந்துடும்னா வாயால சுவாசிக்கிறாள் சுவாமி. சில பேர் என்னன்னா அது வழக்கம் விட்டுணும், மூக்கால தான் சுவாசிக்கணும். ஏன்னா மூக்கால சுவாசிக்கும் போதுதான் ஏதாவது ஒரு காற்று கொஞ்சம் சரியான காத்தெல்லாம் மூக்குல ஒரு ஃபில்டர்லாம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃபில்டர் பண்ணணும். வாய் அதை பண்ணவே படாது, அப்படியே கொண்டு உள்ள போயிடும். அது மட்டும் இல்ல, வாய் அதை பண்ணிட்டேன்னா வேறு வேறு வியாதிகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு சொன்ன. அப்ப மூக்கால இழுக்கிற மனம் இழுக்கச்சு உள்ள போறதுனா, உள்ள போனோடனே சரீரம் முழுவதும் பிராணவாயு பரவுறது. அதுக்குதான் பூரகம்னு பேரு. அந்த பூரகம் பூர்ணமா பரவர்த்தனும்.
பூர்ணமா பரவரபடியாலே அதற்கு பூரகம் என்ன, கும்பத்தை பூரித்தார் அப்படின்னு கேட்கிறோமோ, அதை பூரிக்கக்கூடியதான் அப்படின்னு புரியுது. அதாவது தண்ணீரை பூரித்தார் சொல்றோம்னோ, அதே போல உடம்புழுவதும் நீராலே காத்து காத்தாலே சூழப்பட்டிருக்கதான் அப்படி மூச்சு இழுக்கிறோமோ, அந்த மூச்சை நன்னா இழுத்து இதய கவனத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்தணும். உடனே வெளில விட கூடாது, கொண்டு போய் நிறுத்தணும். இதற்கு பூரகம்னு பேரு. அடுத்து கும்பகம். கும்பகம்னா என்ன பண்ணும், இழுத்துட்டோம். வெளியில இருக்கக்கூடிய சுத்தமான காத்தா இருக்கணும். நம்ம காத்து எங்கேயோ ஒரு அசுத்த காத்தெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய காத்து இருக்கணும். அந்த காத்தை நல்லா இழுத்துடணும். இழுத்து உள்ள கொண்டு போய் வைக்கிறது தான் பூரகம்னு பேரு. உள்ள அப்படியே சாஸ்வதமா நிறுத்தணும். அந்த நிறுத்தக்கூடிய நிலையத்தான் கும்பகம்னு பேரு. நிறுத்தக்கூடிய கும்பகம்னு பேரு. கும்பகம்னா என்ன சுவாமினா, உள்ள இழுத்தணும். உள்ள இழுக்கும் போது எத்தனை நேரம் இழுத்தமோ அத்தனை நேரம் உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். அப்படியே பிடிச்சுக்கணும். இருக்குமா சுவாமி? இருக்கணும். அந்த உள்ளுக்குள்ள அத்தனை நேரம் அப்படியே மூச்சு இழுத்தணும்னா பிடிச்சிருக்கணும். அப்படியே இருந்ததுன்னா அதான். ஏன்னா உடனே வெளில வந்து சரியான பிராணாயாமமே கிடையாது. சரியான பிராணாயாமம் கிடையாது. உள்ள இழுத்து எத்தனை ரொம்ப நாள் இழுக்கணும். நல்லா இழுக்கணும். இன்னும் சில யோகா அபியாசம் பண்றவாங்க இதெல்லாம் பண்ணுவான். அப்படியே இழுத்து எத்தனை நாள் இழுக்கிறோமோ அத்தனை நாள் உள்ளுக்குள்ள அப்படியே உள்ள வச்சுட்டு இருக்கணும். உள்ள வச்சுட்டு இருக்கு இல்லையா, அத்தனை நாள் உள்ளே இருக்கணும். மூணாவது இன்னொன்னு என்ன தெரியுமா, அடுத்தது என்னது, கும்பகம். அடுத்தது ரேஷகம். ரேஷகம் என்ன பண்ணணும்னா, அது அந்த மூச்சை வெளில விடணும். எங்க உள்ளுக்குள்ள போயிடுத்தணும். முதல்ல உள்ளுக்குள்ள போறது பூரக்கம். ரொம்ப நாள் இழுக்கணும். அப்ப நிதானமா இழுக்கணும். அப்படி இருக்கக்கூடாது, நிதானமா இழுக்கணும். அந்த நிதானமா இழுத்து உள்ளுக்குள்ள நிறுத்தக்கூடிய தன்மைதான் என்னது, கும்பகம். கும்பம்னா கும்பத்துல அப்படியே தண்ணி எல்லாம் இருக்கணும், அது போலதான் கும்பகம். அதுக்கப்புறம் ரேஷகம் என்பது எத்தனை நாள் இழுத்தமோ எத்தனை நாள் உள்ள நிறுத்தினமோ அத்தனை நாள் நிதானமா வெளில விடணும். அந்த அப்படி பண்ணப்படாது. அப்ப நிதானம் வெளில விடணுமோ, அந்த நிதானமா மூக்கு வழியா, எல்லாமே மூக்கு வழியா தான், மூக்கு வழியா வெளில விடணுமோ, இதுக்குதான் ரேஷகம்னு பேரு. இந்த நிலைதான் இந்த மாதிரி பண்ணிட்டு வச்சுக்கேன். அப்ப 16 சொன்னேன். ஒரு நிமிஷத்துக்கு 16 தடவை மூச்சு இழுத்து கொண்டு உள்ள அடக்கி வைத்து மறுபடியும் வெளில வர்றதுன்னு 16 தடவை சாமானியமா சராசரியா வந்துடணும். இந்த மாதிரி நிதானமா பண்ணினோம்னா அது 12க்கு வந்துடும். 12 நிலைக்கு வந்துருத்துனாலே ஆரோக்கியம் தான். பிராணவாயு தான் பிரதானம். 5 வாயுக்கள் இருக்கு. பிராண, அபான, வியான, உதான, சமானம். ஆனா இதுல பிராணவாயுக்குத்தான் முக்கியமான பயன்பாடு. 5 வாயுக்கள் இருக்கு. அபானம் இருக்கு, வியானம் இருக்கு, உதானம் இருக்கு, சமானம் இருக்கு. அதை காட்டிலும் பிராணவாயு, அந்த பிராணவாயு இதயத்திலிருந்து நாசி இந்த மூக்கு வழியா வெளியே வந்து அதை பொறுத்தோம்னா அதுக்குதான் பிராணவாயு பேரு. ஆனா அபாயு வாயு, அபான வாயு பின்பக்கம் போடுது. பின்பக்கம் போறதுன்னா அபாயு. அந்த பின்பக்கம் வெளியேறக்கூடிய பின்பக்கம் இந்த மலமூத்திரால் வழியா போறதுன்னா அது வழியா போறதா அபான வாயுன்னு பேரு. அப்படி இருக்கச்ச அங்கிருந்து வாயு போறது. நாம என்ன பண்றோம்னா, பிராணவாயு வெளியே போறதுன்னு அந்த பிராணவாயு வெளியே போகும்போதும் அதே மாதிரி உள்ள வரும்போதும் அதை நன்னா நம்ம கக்க வச்சுக்கணும். எப்படி கக்க வேணா, அதை தடை போட்டு நிறுத்தணும். உள்ள வரச்சு அப்படியே நிறுத்தணும். நன்னா மனசுல நன்னா அதை வாங்கி வச்சுக்கணும். என்னமா சுவாமி வச்சுக்கிறது, கீழே வச்சுருக்கணும். வச்சுட்டு பிராணவாயு அங்கிருந்து வெளியே போகும்போது உடனே விடப்படாது, நிதானமா விடணும். நிதானம். இதைத்தான் உபநிஷத்து ஓரத்தை சொல்றது. பிராணவாயு நிதானம் விடணும். நிதானம் உள்ள போகணும். அங்க நன்ன எத்தனை நாள் உள்ள போயிடுத்து அத்தனை நாள் உள்ளுக்குள்ள இருக்கணும். இதுக்குதான் கும்பகம், ரேஷகம், பூரகம்னு பேரு. பூரகம் என்பது உள்ள போறது, கும்பகம் என்பது உள்ள நிறுத்துறது, ரேஷகம் என்பது மெதுவாக எத்தனை நாள் உள்ள போயிடுத்தோ அத்தனை நாள் மெதுவா வெளில விடுறது. இதுக்குதான் அந்த 3 விதமான பகுதிகளை சொன்னோம். ஆனா இந்த உபநிஷத்து என்னதுமா சொல்றது, யாராவது பெரியவா வந்தா வச்சுங்க, ரொம்ப பெரியவா வந்தான்னா சட்டுன்னு நம்ம எழுந்து நமஸ்காரம் பண்ண போனோம். ஒரு ஜிஎஸ் சுவாமி வந்துட்டார், இல்ல ஒரு பெரிய ஆச்சார புருஷா வந்துட்டா, அவ வந்தான்னு வச்சுக்க, உடனே அடியன் ராமதாசன் அடியன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ற போனோம். அந்த மாதிரி நம்ம எழுந்து நமஸ்காரம் பண்ணலன்னு வச்சுக்கணும். ஏன் சுவாமி எனக்கு எதுக்கு
நான் ஏன் அவரை சேவிக்கணும் அப்படின்னு ஒரு கர்வத்தோடு சில பேர் இருக்கா பாருங்க. அந்த மாதிரி அப்ப என்ன ஆகும்னா இந்த பிராணவாயு இருக்கு இல்லையா, அது இங்கிருந்து கிளம்பிடுவோம். அந்த பிராணம், ஓ பெரியவர் வந்திருக்கார், அவரை போய் சேவிக்கணுமே, நாம் போய் சேவிக்கிறேன், இந்த பிராணவாயு கிளம்பிடுமா. கிளம்பி வெளியே வரதுக்கு தயாரா இருக்குமா. வெளியே வந்துட்டு என்ன சுவாமி அவ்வளவுதான், இவர் இருக்காரா, இவருக்கு போக வேண்டியதுதான். இவரை ஏழை பண்றதுக்கு 4 பேர் வேணும். அப்ப பிராணவாயு வெளில வருவதற்குண்டான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, யாராவது பெரியவா வந்துட்டான்னா என்ன உடனே இவா எழுந்துக்கணும், எழுந்து அவளுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அவருக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை கொடுப்பதற்கு இவன் பண்றதுக்கு முன்னாடி பிராணவாயு பண்றதுக்கு தயாரா இருக்கான். அப்ப என்ன ஆகும், அதற்கு முன்னாடி இவர் பண்ணணும். ஒருவேளை இவர் பண்ணணும்னு வச்சுக்கேன், என்ன ஆகும்னா சுவாமி பிராணவாயு போயிடும். போயிடுத்துனா இவர் இருக்காரா இல்லையே, என்ன சுவாமி ஆச்சு, நன்னா இருந்தாரு சுவாமி, போயிடுத்து அப்படின்ற பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த விஷயத்த நீங்க சில பேர்ட்டு சொன்னாலும் வச்சுங்க, சுவாமி இப்ப நீங்க சொன்னீங்க யார் பெரியப்பா வரானோ முதல்ல நான் எழுந்துன்றேன், ஏன்னா பிராணவாயு போயிடுத்துன்னா என் பிராணமே போயிடுவேன், அதனால எழுந்துக்கன்னு சொல்றாங்களோ. இது சொல்ல வந்தேன்னா அந்த நிலை உண்டு. உபநிஷத்தை சொல்றது பிராணவாயுக்கு அவ்வளவு பிராதானியம். அந்த பிராணவாயு இருக்கு இல்லையா, பிராணவாயு வந்து நம்ம என்று வெளியே போயிடுது இல்லையா, இந்த உண்மையை தெரிவிச்சா நல்லா இருக்கணும். ஆஹா, பிராணவாயு எங்கேயாவது வெளியே போயிட்டா நம்மளால தப்பிக்க முடியுமா, தப்பிக்கவே முடியாது இல்லையா. ஆக பிராணவாயு கதி, அதாவது இங்கிருந்து வெளியே போதை தடுக்கிறோம், அதை உள்ள கொண்டு போய் நன்னா அதை நிக்க வச்சுட்டு, அதுக்கு மேல எத்தனை நாள் உள்ள இழுத்து அத்தனை நாள் உள்ள வச்சு விட்டு, எத்தனை நாள் உள்ள வைத்து கொண்டோமோ அத்தனை நாள் நிதானமா, அதான் பூரகம் ரேசகம் கும்பகம் அப்படின்னு இருக்கணும். இப்படி மூக்கூட வெளில போயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்குதான் பிராணவாயு. நான் வெளியே இருக்கிற வாயுவை உள்ளே இழுக்கிறோம் இல்லையா, அப்ப பிராணவாயுவை இவன் போக்கை நான் தடுக்கிறேன்னு அர்த்தம். அப்பனா அது வெளியே போயிட்டு இருக்கு பிராணவாயு, அதை நான் தடுக்கிறோம். ஆனா உள்ள எடுக்கிறனும், வெளில இருக்கிறது உள்ள எடுக்கிறனும். அப்ப வெளியே போயிட்டு இருக்கிற வாயுவை தடுத்தணும். பிராணவாயை தடுத்து திரும்ப ஹிருதய கமலத்துல கொண்டு வந்து வைக்கிறனும். அதனால்தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் திடமா இருக்கு. நம்ம உள்ள கொண்டு வந்து இந்த பிராணவாயை கொண்டு வந்து வச்சு நல்லா சாஸ்வதமா சுவாமி அப்படியே அடக்கி வச்சுட்டு இருக்கணும். எத்தனை நாள் முடியணும் முடிக்கணும். இந்த மாதிரியான ஒரு நமக்கு ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், ஆரோக்கிய கேடே வராது, எந்த விதமான ஆரோக்கிய கேடும் வராது. அநேகமா ரிஷிகள்லாம் யாரு என்ன சுவாமி அவ குளிர் பிரதேசத்துல இருக்கா, என்னவா இருக்கா, அவெல்லாம் இப்படி இருந்திருக்கா, அவளுக்கு எந்த வியாதி வர இல்லைன்னா அவளுக்கு பிரதான இது பிராணவாயு. அந்த பிராணவாயு, அந்த பிராணவாயு அவன் நன்னா இருக்காரனோ, பிராணாயாமம் சொல்ற அந்த பிராணாயாமம் பண்றனோ நிறுத்தினபடியாலே பிராண அபாய வாயுக்கள் பிராணவாயு இங்கிருந்து வெளியே போயிட்டு இருக்கு, அதை தடுத்து வெளியே இருந்து உள்ள வைக்கிறவனோ, அந்த உள்ள வைக்கக்கூடிய ஒரு தன்மை தான் பூரகம்னு பேரு. அதுக்கப்புறம் கும்பகம், அதை அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கணும். அடுத்து ரேஷனம், மற்றொரு மூக்குதி இப்படி குடிச்சுட்டு இருக்கணும், அப்படி உள்ளுக்குள்ள மூக்குலயே இருக்கணும். திருப்பியும் என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள நாள் வைக்க முடியும் வச்சுட்டு இருக்கணும். அப்புறம் நிதானம் மற்றொரு மூக்குடைய நிதானம் எல்லாம் அப்படி விட்டு விடணும். அப்படி இந்த துவாரத்து மேலே விட்டியாச்சுன்னா இதை நன்னா பயிற்சி பண்ணிட்டே இருந்து வச்சுமே 16 தடவை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மூச்சு விட்டு வெளில விடுவோம்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் குறையும். 14 ஆயிரத்துக்கு உண்டு, இல்ல 12 ஆயிரத்துக்கு உண்டு. ஏன் 10வது துர்லபம் தான், 10வது ரொம்ப துர்லபம் தான். அட்லீஸ்ட் ஒரு 12 ஆயிரத்து ஒரு நிமிஷத்துக்கு 12 தடவை வந்துட்டு வச்சுக்க, அந்த உடம்புக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் மற்றது கிடையாது. அத்தனை ஆரோக்கியத்தோட இல்லையா. அப்ப என்ன ஆகுன்னா பதட்டப்படவே மாட்டோம். என்ன பண்ணுங்க, பதட்டப்படணும். ஏன்னா 16 தடவை இருந்தாலும் பதட்டப்படணும். இப்ப நிதானம் நல்ல நிதானம் வரும். நிதானம் என்னாலே கவனம் இல்லாம நம்ம எதையா செய்யற போனோம், என்னமோ ஒரு ஏதோ பழக்கத்துல பண்ணிட்டு சொல்லணும். அப்ப என்ன பதட்டம், அந்த பதட்டத்துல பண்ற போனோம், அந்த பதட்டமே இப்ப வராது. அது 12ஆம் மாறியாது, பதட்டம் வராது. கவன குறைவு இருக்காது. நல்ல பதட்டம் இல்லாம கவன குறைவு இல்லாம அந்த விஷயத்துல நம்ம புத்தி நன்னாக செலுத்தப்பட்டு அதையே பிரதானமா வைத்துக் கொண்டு நன்னா பண்ணணும். அப்ப இதுக்கெல்லாம் எது காரணம், பதட்டம். அப்ப அந்த பதட்டம் வராம இருக்கணும்னா பிராணவாயு பிரதானமா இருக்கணும். அப்ப கவன குறைவையும் போயிடும், அப்ப பதட்டமே இருக்காது, நிதானம் வந்துடும். யார் என்ன ஒருத்தர் ஓஹோன்னு நல்லா வச்சுட்டே இருக்க வச்சுக்கேன், அப்ப கூட இவர் கோபம் வராது. அதுக்கப்புறம் அவன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னோடனே நாய் வச்சுட்டு தானே இந்த ஒரு வார்த்தைக்கு இது ஈடாகுமான்னு தெரியாது. அப்ப அந்த நிதானம் இருந்தாலே புத்தி கூர்மை இருக்கும். புத்தி கூர்மம் வந்தாலே
அவளை எதிரியை ஜெயிக்கிறது ஒண்ணு சமமே கிடையாது. சண்டையால சொல்லாடேனே, புத்தி கூர்மத்தாலும் தானே. இதுதான் பிராணாயாமத்தால முதல் பயன். அப்பனா நமக்கு பிளட் பிரஷர் கிடையாது. இன்னைக்கு நிறைய இந்த சக்கர வியாதியே அநேகமா ஒரே ஆலோசனை. எப்ப பாரு எத்தையாவது திங்க் பண்ணிட்டே இருக்கிறது. எப்ப பாரு இவா பண்ணல அவா பண்ணல. அது பகவத் விஷயமா இருந்தா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இவா பண்ணல அவா பண்ணல, மாப்பிள்ளை எப்படி பண்ணிட்டா, பிள்ளை எப்படி பண்ணிட்டா, மாட்டு பொண்ணு எப்படி பண்ணிட்டா, அந்த சித்தப்பா எப்படி பண்ணிட்டா, என்னென்ன உண்டோ யாராவது இதுக்கெல்லாம் காரணம் அந்த 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சொன்னேனே, அதை பார்த்து இதே பழக்க வச்சுட்டு இருக்கிறது. அப்ப என்ன, இந்த பிராணாயாமம் ஒழுங்கா பண்றோம்னா அந்த கவனக்குறைவு வராது, அந்த பதற்றமே வராது. இது முதல் பயம். அடுத்தது நம்முடைய ரத்த ஓட்டம் இருக்கு பாருங்க, அதாவது இந்த ரத்த ஓட்டம் இல்லையா, ரத்த ஓட்டம் நல்லா சீர்படும், ஒரே சீரா போயிட்டு இருக்கும். அதாவது சொன்னேன் 16 12 ஆகிட்டே வச்சுக்கேன், ரத்த ஓட்ட சீரா ஓடிட்டு இருக்கும். பிராணாயாமம் நல்லா 12 இருப்பவர்களுக்கு நல்லா பாத்துங்க. சில பேர் சாப்பிட்ட உடனே மயக்கம் வருது பாருங்க. ஆமா சுவாமி, அப்படியே சாப்பிட்டாச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சமா சாப்பிடணும், எத்தனை சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி மயக்கம் வருதோனும். பிராணாயாமம் நல்லா பழகியாச்சுன்னா மயக்கமா வராது. ஏன் சுவாமி மயக்கம் வராதுன்னா, உண்ட மயக்கம் தொண்டனும் உண்டுதுன்னா சுவாமினா அப்படின்லாம் இல்ல. தொண்டனுக்கு உண்டனா அது எப்படிப்பட்ட தொண்டை, இந்த பிராணாயாமம் பண்ணாத தொண்டனா தான் அவனுக்கு மயக்கம் உண்டு. ஆனா யாராவது அப்படி ஏதாவது சுவாமி இந்த காலட்சேபத்துல இந்த மாதிரி ஒரு அண்மையம் இருக்கு, இந்த காலட்சேபம் இந்த மாதிரி ஒரு நன்மையம் இருக்கு, இந்த காலட்சேபம் இந்த மாதிரி சுவாமி சொல்லியிருக்கா அப்படின்னா சட்டுன்னு புரியாது. ஏன் சுவாமி புரியாதுன்னா, அப்ப இவர் சாப்பிட்டு இருக்காருல்ல, சாப்பிட்ட உடனே ஏதோ ஒரு மயக்கத்தோட இருக்காருயா, அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுதான் இவருக்கு புரிய ஆகணும். இது எப்படி நடக்கிறதுனா, சாப்பிடறோம் இல்லையா, நல்லா பாத்துக்கோ, சாப்பிட்ட உடனே அந்த உணவு பண்ண ஜீரணம் ஆகணும்னு, அந்த ஜீரணம் ஆகிறதுக்காக நம்ம உடம்புல ரத்தம் ஓடிட்டு இருக்கணும். அந்த ரத்தம் அத்தனையும் என்ன பண்ணும்னா எல்லாம் வயிற்றுக்குள்ள அப்படியே அதை ஜீரணிக்கிறதுக்கு உண்டான ஒரு தன்மை பண்ண ஆரம்பிச்சிடும். சரி சுவாமி, அதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் சரியா போகாது. மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் சரியா போகாது. புரியத்துக்காக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யாரோ பிரதான மந்திரி நம்ம ஊருக்கு வராருன்னு சொன்னேன், அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரர் காவலாளி எல்லாம் அங்க பந்தோபஸ்து போயிடுவான். சுவாமி இங்க யாருமே இல்லை, என்ன பண்றதுன்னா அந்த 2 நாளோ இல்ல 1 நாளோ இல்ல 2 மணி நேரமோ எத்தனை மணி நேரமோ எல்லாரும் அங்க பந்தோபஸ்து போயிட்டு, அங்க யாருமே இல்லையே சுவாமி, இல்லையே எல்லாம் அங்க இடத்துக்கு போயிட்டு. அதே போல நம்ம சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த ஜீரணம் ஆகணுமோ, ஜீரணம் ஆகிறதுக்காக ரத்தம் எல்லாம் இங்க வயிற்றுக்குள்ள வந்துடும், ஜீரணிக்கணுமோ. அப்ப மூளைக்கு போக வேண்டி எத்தனை தூரம் போகணுமா அந்த ரத்தம் குறைஞ்சிடும். குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், உடனே தென்னா தனா வென்று வண்டு குரல் திருவேங்கடத்து என்னான என்னப்பன் எம்பெருமான் உலகாக வேண்ட. அப்ப ஜீரணத்துக்காக மொத்த ரத்தம் வயிற்றுக்குள்ள வந்துடும் இல்லையா, அப்ப மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் குறையும் போது அப்படி ஓய்வு எடுக்கணும் போடுங்க, அப்படியே படுத்தா தேவையே அப்படின்னு தோன்றதுனோ. இதெல்லாம் இந்த சின்ன வயசு, சில பேருக்கு சின்ன வயசுல இது வந்துடுது. அப்ப சில பேருக்கு வயசானா வருது, 60 70 ஆயிரத்துனா அவளுக்கெல்லாம் வருது, இந்த வயசு போறாருன்னு சொல்லலாம். ஆனா இப்ப சின்ன வயசுல வந்துருக்குன்னா, ஏன்னா வயசானா வருது சின்ன வயசு, ஏன்னா ரத்த ஓட்டம் சரியா இல்லை, மூளைக்கு ரத்த ஓட்டம் இல்லை. அப்ப மூளைக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும், இப்ப புத்துணர்வு அதிகமா இருக்கணும் இல்லையா, அதை வைத்துக்கொண்டு சமாதானம். ஆனால் வயதான பிறகு, ஏன்னா இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், வயசானா வந்துடும், வயசானா கூட இந்த பிராணாயாமம் நல்லா இருந்ததுன்னா இது வராது. அப்ப எதுக்கு பிராணாயாமம் விடுபடுறது? இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணி வச்சுக்கேன், நீங்க சாப்பிட்டாலும் அப்ப என்ன பண்ணுன்னா அப்ப சீரா போயிட்டு இருக்கும், மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் சரியா போயிட்டு இருக்கும், ஜீரணத்துக்கு போக வேண்டிய ரத்தம் இங்கே ஜீரணிச்சுட்டு இருக்கும். ஆனா இந்த பிராணாயாமம் இல்லாதபடியா என்ன ஆகுன்னா எல்லா ரத்தம் இங்க வந்துருச்சுன்னா வச்சுக்கேன், சாப்பிட்ட உடனே அப்படி படுத்தா தவிர படுத்தா தவிர இருந்திருக்குன்னு அது ரத்த ஓட்டம் சரியா இருக்காது. இன்னைக்கு டயாலிசிஸ்ன்றது காரணமே இதுதான், இந்த கல்லீரல் சரியா வேலை செய்யல. பகவான் நம்முடைய சரீரத்திலேயே அதை சரி பண்றதுக்குன்னு என்னென்ன வியாதிகள் வந்தாலும் அதை சரி பண்றதுக்கு அதுக்குள்ளேயே சிலதெல்லாம் வச்சிருக்காரு. நம்ம அதையும் தாண்டி நம்ம நிறைய பண்றோம். அதான் இயற்கையாவே நமக்கு உடம்பு அதற்குள்ளேயே அது சரி பண்ண ஒண்ணும் இல்லை. இந்த கத்தியால் கீரின்னு வச்சுக்கேன், அதுக்கெல்லாம் மருந்து போடலன்னா கூட ஒரு 10 நாள் கழிச்சு அதுவே ஆயிடும். அது என்னமா சொல்ல ஆறி போறது, எதுமா ஆறி போறதுன்னா ஒண்ணுமே இல்லை, அதுக்குண்டான நிலையெல்லாம் நம்ம சரீரத்திலே இருக்கு. நம்ம அதையும் நம்ம சில அறிகுறிலாம் ஜுரம் வருதோன்னு, ஜுரம் வந்தோம்னா அது இன்னொரு வியாதிக்குண்டான அறிகுறி தான் ஜுரமே.
நாம என்ன பண்ணுவோம்னா அந்த வியாதியை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இந்த ஜுரத்தை கண்ட்ரோல் பண்ணுமே அதை பார்த்துட்டே இருக்கும். அத ஆயுர்வேதிக் சாஸ்திரத்துல ஜுரத்துக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்க. நாடி பார்த்து சித்தாட்டம் ஆயுர்வேதம் பார்த்துட்டு என்ன பண்ணுவான்னா, ஓ இது இதனால இந்த இது அதை சமைக்க உள்ளுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அந்த வெளியில காட்டுறதான் அந்த ஜுரமே. ஜுரமும் வரலன்னா உள்ளுக்குள்ள அப்படியே போயிடும். அதெல்லாம் அது நல்லதுதான் ஜுரம் வந்தது. ஆனா அந்த ஜுரத்தை நம்ம கண்ட்ரோல் பண்றது பாக்குறோம், தவிர என்ன வியாதின்னு பாக்குறது. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பாக்குறோம்னா அதான். அப்ப இதுதான் தெரியுது அவர்களால். அதனால இந்த பிராணாயாமம் பண்ணன்னு வச்சா அவளால உற்சாகமா இருக்கவே முடியாது. ஏன்னா எந்த வேலையும் பண்ண மாட்டான், மந்தமா இருப்பா. மந்தமா சுவாமி தூங்கிட்டுனா தூங்கினாரா சுவாமி? நான் ஆமா தூங்கினார், வாஸ்தவம் தான். ரொம்ப டயர்டா இருக்கு, 2 மணி நேரம் தூங்கிட்டா சுவாமி, ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். பொருந்தா பாருங்க என்ன காரணம் இதுதான். இது சொல்ல அப்ப சாப்பிட்டு முடிச்ச உடனே படுக்கணும்னு சொல்றது ஒண்ணும். அந்த அளவுக்கு இந்த சக்தி கண்ணுக்கு போக வேண்டியது. இது 2வது நம்ம சாப்பிடுற உணவு, சாப்பிடக்கூடிய வஸ்து அந்த எத்தனை பண்றது பாருங்க நம்ம உடம்புக்குள்ள. அந்த ஜீரணம் ஆகலைன்னா ஒருவேளை உணவு நான் சாப்பிட்டு விட்டு முடிஞ்ச உடனே அந்த உணவு பிரிக்கிறது உள்ளுக்குள்ளேயே. அந்த வஸ்து பிரிக்கிறது என்ன பிரிக்கிறதுனா, இந்த சத்து இதுக்கு, இந்த சத்து இதுக்கு, இந்த நார் சத்து இது புரோட்டீன் சத்துன்னு சொல்றோமோ, இந்த சத்து இதுக்குன்னு பிரியுது. கண்ணுக்கு போக வேண்டிய சத்து கண்ணுக்கு அனுப்பும், காதுக்கு போக வேண்டிய சத்து காதுக்கு அனுப்பும், இதயத்துக்கு போக வேண்டிய சத்து இதயத்துக்கு அனுப்பும், கைக்கு போக வேண்டிய சத்து கைக்கு அனுப்பும், எலும்பு மஞ்சள் இதுக்கு அதுக்கு போக வேண்டிய சத்து அனுப்பணும். இந்த மாதிரி அனுப்படுத்தணும். இந்த மாதிரி உட்கார்ந்துட்டே இருந்திருந்தானா ஆசனமும் போட முடியல, எத்தையும் பண்ண முடியல, எந்த நடைப்பயிற்சியும் கிடையாது, பிராணாயாமம் இல்லைன்னா அவர் எப்படி இருப்பாரு? அப்படியே சோங்கி நல்லா தானே சாப்பிடுறாரு. ஏன் சுவாமி இருக்குன்னா உடம்புல தெம்பு இருக்கிறதுனால உடற்பயிற்சி இருக்கணும், பிராணாயாமம் இருக்கணும். அது நம்ம 2வது ஆசனம் போட்டுக்கணும். இந்த இடத்துல அநேகமா இன்னைக்கு காலட்சேபத்துல நிறைய பேருக்கு என்னன்னா, சுவாமி கையை கூப்பிடுவா, என்ன சொன்ன, எனக்கு சேர் இருந்தா வந்துடுறேன், இல்லைன்னா கிடையாது, நாற்காலி இருந்தா வரேன், இல்லைன்னா வரேன். ஏன்னு சொன்ன, உட்கார முடியாது, முட்டி வலி. முட்டி வலி இதெல்லாம் நிறைய இதெல்லாம் எதனால ஏற்படுதுன்னா இதுதான் காரணம். பிரதானமான காரணம் இதுதான். ஓரளவுக்கு நம்ம தேவையற்ற ஆசனம், அந்த ஆசனத்தை பண்ணணும். ஏதோ ஓரளவுக்கு உடம்பு நெருக்கனால அது ஜாகிரதையா பாத்துக்கணும். சில பேர்ல முடிய முடியாதுன்னு, முடிய முடியாது ஒண்ணும் கஷ்டம் இல்லை. ஆனா அந்த சிறு வயசுல இருந்து அந்த முடியக்கூடிய தன்மை சில பேர், இது இங்கிலீஷ் மருத்துவத்திலே சொல்லுவாங்க, நீங்களாம் கீழே உட்காராகுதுன்னு. கீழே உட்காராது, கீழே உட்கார்ந்து நம்ம சாப்பிட்டோம் வச்சுக்க எவ்வளவு ஆரோக்கியம் தெரியும். சாஸ்திரோக்தமா பூமியில நம்முடைய உடம்பு படணும் சாப்பிடுறச்சு. இன்னைக்கு என்ன ஆச்சு, முதல்ல டேபிள் சேர் அது வந்துருச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா முட்டிக்காலில் இதுக்கெல்லாம் மடங்கக்கூடிய தன்மையெல்லாம் போயிடுச்சு. அது தன்மையில பிரயோஜனம் இல்லையாப்ப. 2 விஷயம் நல்லா ஞாபகம். ஒண்ணு தேகம் சொன்னபடி கேட்கறது, இன்னொன்னு மனசு சொன்னபடி கேட்கறது. தேகம் சொன்னபடி கேட்கறதுன்னா நம்ம சரீரம் சொன்னபடி கேட்கறது, மனசு சொன்னபடி. இந்த 2ல எது சட்டுன்னு மாறும்னா மனசு சட்டுன்னு மாறும். ஆனா உடம்பு பழக்கம் சட்டுன்னு மாறவே மாறாது. உடம்பு பழக்கம் மாறுமானா மாறவே மாறாது. கொஞ்சம் நல்லா ஞாபகம். இன்னைக்கு ஃபுல்லா இதுதான் எடுக்க போறேன். உடம்பு ஏன்னா இந்த உடம்பு அதுக்கு மேல மனசோ ஆத்மாவோ அளவுக்கு கஷ்டமே கிடையாது. ஏன்னா உடம்பை தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கக்கூடிய விஷயத்துல நிறைய தவறு இருக்கும், பார்க்காத விஷயத்துல நம்ம தவறு இழுக்க மாட்டோம். ஏன் தவறு இழுக்கணும்? ஓ நமக்கு தெரியாது சுவாமி, சொன்னதை பண்ணிடுவோம்னு தோணும். அது ஆத்ம விஷயம் நமக்கு தெரியாது, மனசு நமக்கு தெரியாது. பார்க்கக்கூடிய சரீரத்தை தானே பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்க நிறைய, அதனால இது அதிகமா இருக்கும். மற்ற 2ம் இதுல இருந்து பிரிஞ்சது தானே. அதனால நல்லா தெரிஞ்சிடும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப 2த்துல எது சட்டுன்னு மாறும்னா மனசு இருக்கு, சரீரம் இருக்கு. 2த்துல எது சட்டுன்னு மாறும்னா மனசுதான் மாறும். ஆனா உடம்பு பழக்கம் சட்டுன்னு மாறவே வராது. சின்ன வயசுல இருந்தே நல்லா பாருங்க, எனக்கு குளிர் பிடிக்கணும் வச்சுங்க, நல்லா கூலா இருக்குன்னு நல்லா பிடிக்குன்னா நான் அங்க போய் நல்லா கூலா இருந்தேன். இங்க காஷ்மீர் போனேன், அங்கேயும் நல்லா சிம்லா போயிருக்கேன், அங்கேயும் போனேன் நல்லா குளிர் இருந்தேன். இமாச்சலத்தை போனா கூட எனக்கு ஒன்றும் அவ்வளவுதான் தெரியாது. ஆனா அதே நானு ஒரு இந்த ஊருக்கு போயிட்டு வச்சுக்கேன். இன்னைக்கு நான் நிறைய அரப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இப்படி இருக்கு, சூடு 45 சொல்றேன். அதுவும் அந்த வெயில் காலத்துல 45. அங்கெல்லாம் அப்படியே வெப்ப காத்தா வந்துட்டு இருக்கோம் பாலைவனத்துலாம். அங்கெல்லாம் இவ போயாச்சுன்னு அவ்வளவுதான். இந்த வார்த்தை சொல்லுவாங்க, அது சுண்ணாம்பு அறிவா சொல்ல பாருங்க, அந்த மாதிரி போயிடுறாங்க. அப்ப அது என்ன, இவருடைய உடம்பு வாகு, இந்த உடம்பு வாகு, இந்த உடம்பு வாகு மாறுமான மாறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா மனசு வாங்கும், மனசு மாறும், உடம்பு வாகு மாறவே மாறாது. அதனால
முதல்ல இருந்தே உடம்ப நம்ம இது பிரதான கர்த்தா என்ன தாய் தந்தையர் தான். யார் வளர்க்கிறாரோ வளர்க்கக்கூடியவர்கள் சாஸ்திரோக்தமாக இப்படித்தான் இப்படித்தான். இது மேலை நாட்டுடைய பழக்கத்தை தயவு செய்து விட்டுணும். நம்ம பாரத தேசம் இருக்கு இல்லையா, நம் தேசத்தை பார்த்தா மற்ற எல்லா தேசங்களும் இதான் ஃபாலோ பண்றான். ஏன்னா இதான் உண்மை, இதான் நிஜம், இதான் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஸ்திரமா இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான் நம் பாரத தேசம். அதுல இருக்கிற விஷயங்கள் என்ன, அவள மொத்தத்துல எத்தனை பேர் இருந்திருக்கா, எத்தனை வருஷங்களா இருந்திருக்கா, இந்த மாதிரி எங்கேயா உண்டானா கிடையாது. ரெண்டாவது, நம்ம தேசத்துலதான் இந்த இந்த தட்பவெப்ப நிலைக்கு தகுந்தாற் போல இருக்கக்கூடிய தன்மை இதுதான். அதனால நம்முடைய பழக்கத்தை நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கு அதை நல்லா பாத்துக்கணும். இது என்ன, அப்ப இந்த சரீரம் மாறுமானா மாறுது. அதே எனக்கு வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி இருக்குன்னா குளிர் பண்ண உடனே போயிடும். என்ன சுவாமினா, அவர் என்ன சுவாமி குளிர் தாங்க மாட்டாரு, உடனே ஏசி ஆஃப் பண்ணுவார். ஏதோ ஒரு காலேஜ் வந்து ஏசி போட்டு வச்சுக்கோங்க இந்த தேட்டர்ல போட்டு நான் ஏசி ஆஃப் பண்ண இல்ல நான் அப்படியாதுன்னு சொல்லல. அப்ப அவருக்கு தெரியல. அப்பனா என்ன பண்ணுது, அவருடைய வித்தியாசம் பார்க்கலாமனோ. அப்ப தேகம் பழகுவதற்கு நாளாகும். இது பழகணும்னா நாளாகும். மெதுவா. ரெண்டாவது, பழகம் சும்மா வருமானா டக்குன்னு வராது. அதை பத்தி தும்ப அப்படி தேவை. ஆனால் மனப்பழக்கங்களை உடனே பழகலாம். மனது பழக்கம் உடனே பழக கொள்ளலாம். ஏன்னா புரியத்துக்கா சொல்றேன், சுவாமி இவர் உண்மையே பேசுறது இல்ல, உண்மையை பேசுறீங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். பேசுறேன்னு சரி பேசுவோம். இல்ல சுவாமி, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு என்ன சொன்னேன், இந்த சரீரத்துடைய பழக்கம் மாறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாள் ஆகும்னு சொன்னேன். அதே போல இந்த உண்மையை பேசுறது மனஸ்தத்துவம் தானே, மனசு ரொம்ப நாள் ஆகும்னா அடுத்த க்ஷணமே உண்மையை பேசலாம், ஒண்ணும் தப்பே கிடையாது. இதைத்தான் நீ சொல்றேன், சரீரம் மாறுதுதான் சிரமமே தவிர மனசு உடனே மாறிடும். உடனே சண்டை போட்டுட்டே இருக்கச்சே சுவாமி அவர்கிட்ட எந்த சுவாமி சொன்ன தேவையில்லைன்னு சட்டுன்னு மாறுதணும். நம்ம நாடகமே பாக்குறோம் பாருங்க, போன 10 நிமிஷத்துக்கு அவரோட சண்டை போட்டுட்டே இருப்பான், அடுத்த 10 நிமிஷம் கழிச்சுன்னா தோல்ல கை போட்டுட்டு அங்கே போயிட்டே இருப்பான். என்ன சுவாமின்னா மனசு, சரீரம் இல்லை. சரீரம் மாறுது சமம், மனசு நல்லா மாறுதுன்னு இருக்கணும். இதுக்கு சொல்றேன்னா அப்ப இதற்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி பாக்குறேன்னு உண்மை. ஆக சட்டன்னு தூக்க முடியும். அதே போல இந்த நாட்களாக உண்மை பேசி பழக்கம் இல்லைன்னா 2 வருஷம் கழிச்சு உண்மை பேசுறேன்னு சொல்ல முடியுமா, கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன்னு சொல்ல முடியுமானா உடனே மாத்திக்கலாமோ, அதைத்தான் தெரிவிக்கணும். ஆக அதற்குன்னு 1 மாசம் ஆகும். ஆக அப்ப உடம்பு மாறுவதற்கு நேரமானாலும் மனசு உடனே மாறும். இப்ப உடம்பு மாறாததற்கு காலப்பட வேண்டாம். இல்லையா சுவாமி உடம்பு இப்படி இருக்கே சுவாமி, அது காலப்பட வேண்டாம். நம்ம குளிர்தன்னா இமாச்சலம் போனாலும் குளிர்தான் இருக்கும், ஆனா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா வேணும்னு கீதையில ஒண்ணு சொல்றாங்க, என்னன்னா யோகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கா இல்லையா, குளிர் நடுங்கிட்டு இருக்கு சாமி பூச்சிக்கலாம் உட்கார்ந்து பாருங்க, சரீரத்துக்கு குளிர் இருக்கணும், குளிர் இருந்தாலே உடனே போச்சுக்கிறேன், போச்சுட்டா சரியா போடுது. ஆனா இந்த இடத்துல கண்ணன் என்ன சொல்றாருன்னா, கண்ணனை பத்தி நினைக்க மாட்டோம். ஏன் கண்ணனை பத்தி நினைக்க மாட்டோம்? உன்னுடைய உடம்பு வாக்குக்கு தகுந்தாற் போல நீ இருந்துக்கோ, உடம்பு வாக்கு தகுந்தாற் போல நீ இல்லாம நீ வேற மாதிரி இருந்தன்னா அப்ப உனக்கு யோகம் கை வராதுன்ற கண்ணன் புரியத்துக்காக சொல்றேன். சில பேர் நாற்காலில் உட்கார்ந்தா பழக்கம். ஒரு சுவாமி என்ன பண்ணார், சுவாமி காலட்சேபம் உடல் தூய்மை உள்ள தூய்மை எல்லாம் கேட்டிருக்கேன், கீழே உட்காரணும். இன்னும் இதை பத்தியே சொல்லாரு, இதை பத்தி இந்த உட்கார்ந்து நல்லா சப்ளாங்கோட் போட்டு உட்கார்றோமோ அதை பத்தி ஒன்னும் சொல்லவே இல்லை, அதுவும் மேல வரப்போறது. இது சொல்ல வந்து அந்த மாதிரி நீங்க உட்கார்ந்து இருக்கோன்னா, அவர் ஏதோ ஒரு பெரியவர் சொல்றாருன்னு கஷ்டப்பட்டு உட்கார்ந்தாரு. 5 நிமிஷம் உட்கார்ந்தாரு, கால் வலிக்கிறது. எழுதுக்கணுமே சார்ல ஒழுங்கா உட்கார்ந்து இருந்தா இந்த சுவாமி வந்து சொல்லிட்டாரு சுட்பாட்லன்னா இவர் ஏதாவது கோச்சி பாடுறதுக்காக அவருடைய முகஸ்துதிக்காக உட்கார்ந்துட்டார், வலிக்கிறது. இப்ப அடிக்க சொல்லிட்டு இருக்கணும், இன்னைக்கு யாரா இருக்கலாம் தெரியாது, அடிய சொல்லிட்டு இருக்கணும். சொல்லிட்டு இருக்கச்சே இந்த சொல்லக்கூடிய சப்தம் இதோடைய அர்த்தங்கள் அவர் காதல கேட்கமாட்டா அவருக்கு வலி ஒண்ணுதான் தெரியும். இதத்தான் கண்ணன் சொல்றான், நீ சௌகரியமா உட்கார்ந்துட்டு உன்னுடைய உடம்புக்கு வலி தெரியறமா இருக்கும். நான் சொல்லிக் கொடுக்க யோகம் உனக்கு வராது அர்ஜுனான். சொல்லிக் கொடுக்க யோகம்னா நீ சௌகரியமா உட்காரணும். அப்பன்னா அந்த சௌகரியத்தோடு உட்காரணும். கண்ணை பத்தி என்ன ஏன் அப்ப பகவான் பத்தி நினைக்கவே மாட்டோம். ஏன் முனைக்கணும்னா குளிர்ல போய் உட்கார வச்சுட்டு எனக்கு போர்வையும் கொடுக்கலைன்னா
ஒரு வரலையே, குளிருது குளிருது சொல்லிட்டு இருப்பேன் தவிர அப்ப கண்ணன் சொல்றது கேட்போமான கேட்க மாட்டோம், நினைக்க போது இல்லையா? அதனால அப்ப என்ன ஆகும், நமக்கு ஒண்ணு வரும். அப்ப உட்கார்ந்து யோகம் பண்ணணும்னாலே கொஞ்சம் கூட முதுகுவலி கூடாது, கால் வலி கூடாது, குளிர் கூடாது, எதுவுமே கூடாது. அதற்காக கண்ணன் என்ன அனுமதிக்கிறான்னா, நீ உட்கார்ந்து யோகம் பண்றீங்கணும், உட்கார்ந்து மனமேலதான் உட்கார்ந்துட்டு இருக்க, மனமேல உட்கார்ந்து யோகம் பண்ணும்போது நீ ஒண்ணும் பண்ண அப்படியே உட்கார்ந்து இருந்தனா முதுகு வலி வந்துடும். பின்னாடி ஒரு மனை போட்டு பாருச்சுன்னா, பின்னாடி ஒரு மனை போட்டுட்டு அப்படி கொஞ்சம் அப்படி சாயக்கூடாது, நேரா இருக்கணும். மனை போட்டுட்டீங்கன்னா என்னன்னா உனக்கு அது சப்போர்ட்டா இருக்கணும், போட்டுக்கோன்னார். ஆனா முதுக்கு சாய்மான வச்சுக்கணும் சொல்ல. உடனே அர்ஜுனன் கேட்கிறான், இல்லையே சுவாமி, முதுகுக்கு பின்னாடி ஒரு பலகை போட்டுட்டாலே கொஞ்சம் சாஞ்சிக்கலாமேன்னா அண்ணன் திருச்சின்னு சொல்றாரு, வாஸ்துவம் தான், நீ சாஞ்சிக்கலாம், சாஞ்சிட்டா இருக்கச்சே உனக்கு அனுபவம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தண்ணிட்டு பேரு கண்ணனை என்னை பத்தி நீ நினைக்க மாட்டேன், அது பிரயோஜனமே இல்லை, அதனால நீ இப்படிதான் உட்காரணும், நீ என்ன நினைக்கிறது முக்கியமே தவிர சாய்மானத்துல படுத்துக்கிறது. சில பேர் ஈஸ்டார்ல படுத்துட்டு அப்படியே இருப்பான், அப்படி கால் மேல காலை போட்டு இருக்காங்க, அது பிரயோஜனமே இல்லை. இதுக்கு சொல்லுவதுன்னா அதனால உடம்புக்கு ஆதாரம் கொடுக்கணுமானா கொடுத்து விடலாம், ஆனா தப்பு இல்லை. ஆனா அது எப்படி இருக்கணும் தெரியுமா, அந்த உடம்பு நேர்கோட்டோடு இருக்கணும். அதான் அந்த நாட்கள்ல இப்பெல்லாம் உபன்யாசம் நாற்காலி இருந்ததா, அந்த நாட்கள்ல உபன்யாசம் நாற்காலியே கிடையாது. இவ்வளவு ஏன் மைக்கே கொடுக்க மாட்டான், மைக் இருந்தாலும் பேச மாட்டான். என்ன அடியே பாத்துருக்க வேண்டாம், எதுக்கு சுவாமினா அதோட நான் சொல்லணும், எனக்கு ஏன் அதெல்லாம். இப்ப எம்பெருமானார் சர்ம ஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டார், சர்ம ஸ்லோகத்தை சொன்னார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கோட்டூர்ல. எங்க மைக்கு இருந்தது, என்ன இருந்தது, அத்தனை பேரும் சொல்லிட்டு இருக்காரோன்னு. இது சொல்ல வந்தேன்னா இது இந்த இப்பதான் வந்து இந்த மாதிரி இடையில வந்துட்டு அது வேண்டாம் வேணும், ஆனா அதை உபயோகப்படுத்தக்கூடிய முறையில உபயோகப்படுத்தணும், தவறுதலா உபயோகப்படுத்தக்கூடாது. நண்ட அந்த ஆசிரியர் உட்கார வச்சு அந்தரங்கமா ஏக்காதான் சொல்லணும். இப்பதான் பக்தி வளரன்னு தெரியும். அப்ப இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்தாருன்னா ஓடுகிற வாழ்க்கை ஓடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது காலை முதல்ல நன்னா மடிக்கணும், காலை மடிச்சுட்டு இந்த காலை நன்னா மடிச்சுட்டு இந்த வலது காலை இந்த பக்கம் தொடை மேல வச்சுக்கணும், இடது காலை இந்த பக்கம் தொடை மேல வச்சுக்கணும், மடிச்சுட்டு நன்னா உட்காந்துட்டு கவலைப்படாம உட்காரலாம். நன்னா உட்காந்துட்டு விஷயத்தை கிரகிக்கும்படி நல்லா இருந்ததுன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். சில ஆசனங்களையாவது பண்ணணும். என்னென்ன ஆசனங்கள்னா, முக்கியமான ஆசனம் பத்மாசனம். பத்மாசனம் பத்மாசனம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா, அது பொதுவான ஆசனம். அது ஒண்ணு இது யோகம் தெரிஞ்சுக்கிட்டுதாங்க பொதுவா நல்லா உட்காருவாங்க. பத்மாசனம் முக்கியமான ஆசனம். அப்படியே வெளியூர் போயிருந்தேன், வேற தேசத்துக்கு போயிருந்தேன், அங்க காலேஜத்துக்கு போயிருந்தேன். இப்ப அப்படியே பத்மாசனம் போட்டு உட்காந்து எல்லாரும் வந்து பாக்குறேன், நீ என்னமா போட்டு உட்கார்ந்து இருக்கு, பழக்கம் நமக்கு. அவெல்லாம் என்ன பண்றா, சேர்ல தான் உட்கார்ந்து இருக்கா, அவன் கீழே உட்காருதுன்னா அவளுக்கு தெரியல, அவ ஊர் பழக்கம். அந்த ஊர்ல குளிர் பிரதேசமா இருக்கணும், கீழே உட்கார முடியாது, அதனால அவ சேர்ல உட்காந்துட்டு வச்சுங்க. அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வர முடியாது. நீங்க அந்த பத்மாசனம் போட்டு வச்சுங்க, எத்தனை ஆரோக்கியத்துக்கு நல்லது. அந்த பத்மாசனம்ன்றது ரொம்ப நல்லது. பத்மாசனம் அதாவது இது அவசியம். இன்னைக்கு உட்காரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒத்துக்கொள்ள மாட்டான். ஆனா இது வந்து ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா பத்மாசனம் போட்டு கொண்டு அப்படியேதான் இருக்கா. இரண்டாவது ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த காலை எடுத்து இந்த பக்கம் போடணும், தொடை மேல போடணும். அதாவது இடது காலை எடுத்து வலது தொடையில போடணும், வலது காலத்தை இடது தொடையில போடணும், அப்படியே உட்காரணும். அப்பெல்லாம் இப்பெல்லாம் வந்து இந்த காலட்சமும் 1.5 மணி நேரம், ஒரு 5-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் இருந்தது. அதே 50 வருஷத்துக்கு முன்னாடி 3 மணி நேரம், அதே 100 வருஷத்துக்கு முன்னாடி 4 மணி நேரம் 5 மணி நேரம் காலட்சேபம் அந்த மாதிரி இருந்தது. அப்ப அவெல்லாம் உட்காந்து காலட்சேப அதிகாரி சொல்றாலும், காலட்சேப அதிகாரி சொல்லும்போது பத்மாசனம் தான் போட்டு இருப்பா, மனமேலதான் உட்காந்துட்டு இருப்பா. பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கணும், இந்த காலை கூட நகர்த்த மாட்டா, காலை கூட நகர்த்த மாட்டா. ஏன் சுவாமி அந்த மாதிரி இருக்கும்னா, அவளுக்கு வலி தெரியும், மன வலி தெரியாது, அப்படியே பழக்கம் வந்துடுது. இப்ப இன்னைக்கு யாராவது ஒருத்தன் இன்னைக்கு, அதனாலதான் நிறைய பேர் கீழே விழுந்தே சேவிக்கிறது இல்லை. கீழே விழணும்னா முதல்ல குனியணும், முட்டிக்காலை இறங்கணும், இதெல்லாம் சிரமம் வருது. அப்புறம் நான் கை கூப்பிடுறான், அடியேன் 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 கை கூப்பிடுறான். அந்த அளவுக்கு இது என்னன்னா பயிற்சி இல்லாமைதான். பிறந்ததிலிருந்து இப்படிதான். சில பேரு டிசாபிலிட்டி இருக்கு, அது வேறு. பிறக்கும் போது அவ குறைவோடு பிறக்கிறான், அது வேறு. ஆனா பிறந்ததிலிருந்து இது மாதிரி பிறந்தது நல்லதான், குழந்தை நல்லதான் ஆடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குண்டான வயசு வர 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 அதற்குண்டான பயிற்சி, நடைப்பயிற்சி இல்ல, பிராணாயாமம் இல்ல, இதெல்லாம் இல்லாதபடியால
பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து சில பேர் உட்கார் நீக்கணும் நல்லா சில பேர்லாம் பத்மாசனம் கொஞ்சம் வலியா இருந்தோட போட்டு உட்கார்ந்து பாருங்க. அதுக்காக எல்லாரையும் சொல்லல. ஆனா இதுக்குன்னு அந்த யோகாசனம் தெரிஞ்சவாளை கேட்டு உட்கார்ந்தா நல்லது. ஏன்னா இது அப்படி உட்கார்ந்தோம்னா நிறைய நமக்கு ஏன்னா உட்கார்ந்து பத்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டாச்சுன்னா அந்த 15 நிமிஷத்துக்குள்ள எல்லாமே சரியாயிடும். எத்தனை நரம்புகள் அதனால சரியா போறது தெரியுமா? இப்ப இருக்கக்கூடிய நிலை அதானே. அப்ப என் உடம்பு வலி இருக்குன்னா ஆத்மா நல்லா இருக்குமே, ஆத்மா நல்லா இருக்குமே. உடம்பு இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடும். ஆத்மா சுவாமி உடம்பு நல்லா இருக்குன்னா உடம்பு வலிக்கிறது சுவாமின்னா வாஸ்தவம் தான். அது பழக்கம் இல்லாம தான் காரணம். அதான் தெரியறதுமா. அப்ப அந்த புத்தி வருகிறது, அந்த புத்தி வந்துட்டாலே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அந்த விஷயத்தை அடைங்க ரொம்ப நிர்பந்தப்படுத்தல. ஆனா இந்த இடத்துல நமக்கு எத்தனை ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை கிள்ளி போட்டு பத்மாசனத்துல உட்காரத்துக்கு பழகும். பழகியாச்சுனாலே அது நல்லா அப்பதான் சில பேர்லாம் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுவா, சகசநாமம் பாராயணம் பண்ணுவா. இன்னைக்கு ஏன் ஹோமம் பண்றோம்னு யாகம்லாம் பண்ணணும்னா சார்லையா உட்காந்து பண்ணுவா, அணையில உட்காந்து இல்லை கீழே உட்காரணும். அப்படி உட்காந்து பத்மாசனம் தானே போட்டுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். காலட்சேபம் கேட்கறது, அதே போல யாகம் பண்றது, சகசநாமம் பாராயணம் பண்றது, சுந்தரகாண்டம் பாராயணம் பண்றது, ஒரு திருவாரூரி சேவா காலம் 4000 தீப சேவா காலம் மட்டும்தான் உட்கார்ந்து பண்ணணும். கீழே மேல உட்காராம கீழே உட்கார்ந்து பண்ணினா ரொம்ப நல்லது. முதுகு வலிக்குமே சுவாமின்னா முதுகு வலிக்கும்னா முதுகு ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். என்ன பண்ணும்? ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். முதுகு எப்படி இருக்குன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அது எது இந்த நேர்கோட்டு? இந்த பின்னாடி முதுகு இருக்கு இல்லையா, இந்த பின்னாடி முதுகு, அதுக்கு மேல முதுகு நேர கழுத்து இருக்கணும். இந்த கழுத்து இந்த முதுகு தந்து இந்த மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருந்தா முதுகு வலியே வராது. இந்த மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருந்தா முதுகு வலியே வராது. நீங்க ஒண்ணு வேணாம், பழைய காலத்துல நாற்காலி பார்த்திருக்கேன்ல, இன்னைக்கு சேஷனா எப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ள ஒரு குழி மாதிரி இருக்கும், பின்னாடி சாஞ்சிக்கணும், இப்படி சாஞ்சிக்கிற மாதிரி இருக்கும், இப்படி சாஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். அந்த காலம் அந்த மாதிரிலாம் வராது. இந்த உள்ள கட்டளை சொல்றேன், கட்டையில பழைய ஹாஸ்பிட்டல்ல தான் அது இருக்கும். அந்த நாற்காலி எப்படி இருக்குன்னா பிளாட்டா இருக்கும். அப்படியே உட்காந்துச்சுன்னா இங்க பின்னாடி சாய் வருது இல்லையா, அது நேரா இருக்கும். அப்படியே உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கேன் முதுகு வலியே வராது. அந்த மாதிரி பழகியாச்சுன்னா எந்த முதுகு வலியா நமக்கு அது பழகா. இன்னைக்கு என்ன எடுத்துதுமா, படுக்கற்சியே இந்த ஆபத்து இருக்கு. படுக்கும் போது என்ன பண்றா, படுக்கும் போது இந்த முதுகுத்தண்டு, கழுத்து, கீழே அடிபாகம் மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இன்னைக்கு என்ன எடுத்துன்னா சுவாமி ஒரு தலைகாணி, 2 தலைகாணி, 3 தலைகாணி அப்படி மேல போட்டு இது மேல வந்துடுறது, இது மேல இப்படி வந்துடுறது. இது மேல இப்படி வந்த உடனே அவளுக்கு ரொம்ப சௌரியமா இருக்குது. அத்தனை ஆரோக்கிய கேடு. அத்தனை இன்னைக்கு முதல்ல கட்டுலயே படக்கூடாது. ஏன் சுவாமி தரையில படுக்க சொல்ல? ஆமா என்னால முடியல சொன்னேன். சரி கட்டுல படுக்கலாம், ஆனா எப்படி இல்லை, துண்டு கட்டு, மரக்கட்டில் இருக்கணும். அதுல பெட்டே படக்கூடாது. ஒண்ணுமே கீழே நல்லா ஒரு மனையில உட்கார்ந்து பாருங்க, எந்த ஆரோக்கிய கேடும் வராது. அதே அவர் உட்காரச்சே என்ன சொல்ற, நிறைய மேல மெத்து நிறைய பஞ்சம் போட்டு ஸ்பாஞ்செல்லாம் போட்டு அவரை உட்காரக்குன்னா 10 நிமிஷம் உட்காந்து முதுகு வலி, இந்த வலி, அந்த வலிலாம் எல்லாமே வந்துடும். ஏன்னா நம்ம உடம்பு அமைக்கப்பட்டது அதனாலதான். அதனாலதான் அந்த காலத்துல நாற்காலியே அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். அதனால அப்ப படுக்கச்சு இப்படி தலைகாணி போட்டு படுக்கப்படாதுன்னா இந்த எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இந்த கழுத்து படுக்கச்சு இந்த மூணு ஒரே ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டேன் எந்த ப்ராப்ளம் வராது. ஏன் சுவாமி அந்த மாதிரி இந்த தலைக்காணி வச்சு படுக்கப்படாதுன்னு சொல்றேன். இல்லைன்னா தலைகாணி வச்சுன்னா ஏதோ ஒரு துளி வச்சுக்கலாம், நமக்கு ஏதாவது சில பேர் பழக்கணும். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவான்னா இப்படி படுத்துவா, எப்படி நேரம் அப்படியே ஈச்சார படுத்துக்கிறா பாருங்க. இந்த மாதிரி பகவான் ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. எங்க விதமா படுத்துட்டு இருக்காரு? திருக்குடந்தை 6ஆவது பேரு. 6ஆமுதே அடியேனுடலும் என்பால் அன்பாகே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுவாரனே. அவர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு, படுத்துட்டு இருக்காரு. அவர் நேரா திருமேஷியாழ்வார் போனார் அவரை மங்களாசாசனத்துக்காக. அவரு இப்படி படுத்துட்டு இருக்காரு. நான் வந்திருக்கிறேன், நீங்க எழுந்துக்கலையான்னு கேட்டார். கேட்டாரும் சரி, இதோ பெரியவர் வந்திருக்காரு. திருமேஷியாழ்வார் பத்திசாரன்னு பேரு. அந்த பக்கத்திலே தான் திருமேஷி திவ்யதேசம். அந்த திவ்யதேசம் பத்திசாரன்னு பேரு. அந்த பத்திசாரம் வந்துருன்னு நீ எழுதுக்கலையானா
அப்புறம் அவர் பார்த்தாரு, நீ வந்தா நான் எழுந்துக்கிறேன். ஆமா, நான் பக்தர் வந்திருக்கேன்னு எழுந்துக்க மாட்டேனா? சரி எழுந்துக்கிறேன்னு எழுந்தாரு. எழுந்து கட்சி, ஓ நான் இந்த நீச்சல் சொன்னேன்னு எழுதிட்டியா? இதுவே நன்னா இருக்க, இதுவே நன்னா இருக்கு, நீ வேண்டாம் வேண்டாம், எனக்காக நீ எழுந்துக்க வேண்டாம், எழுந்துக்க வேண்டாம். அப்ப நான் எழுந்துக்கன்னு சொல்றியா, எழுந்துக்க வேண்டாம்னு சொல்றேன்னா? இல்லையே, நான் திருக்கோலம் நின்ன திருக்கோலம் சேவிச்சிட்டேன், உட்கார்ந்த திருக்கோலம் சேவிச்சிட்டேன், சைன திருக்கோலம் சேவிச்சிட்டேன். இப்ப நீங்க இருக்க நின்னா மாதிரியும் இல்ல, உட்கார்ந்த மாதிரியும் இல்ல, சைனித்த மாதிரியும் இல்ல, இந்த மாதிரி ஒரு சாய்வா இப்படி படுத்துட்டு இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணா உத்தியோக சயனம்னு பேரு. இந்த சயனத்துக்கு உத்தியோக சயனம் பேரு. இந்த உத்தியோக சயனம் ரொம்ப நன்னா இருக்க, இது நன்னா இருக்க, இதையே சேவிக்கலாமே, நீர் இப்படியே இருக்கலாமே, இப்படியே எல்லாரும் சேவை சாய்க்கலாமே, இப்படிதான் சேவை சாய்ச்சுட்டு இருக்கான் பகவான். அங்க எப்படின்னா எழுந்து நீ உட்கார்ந்த மாதிரி இல்ல, அப்படியே படுத்தா மாதிரி இல்ல, இப்படி எழுந்து நின்றவாறு எழுந்திருந்து பேசி வாழி கேசனன்னு தெரிவிக்காரு. அப்படி இருக்கிறது அந்த திருக்கோலத்தில் இருக்காரு. அது அவர் நல்லா இருந்தார், அவர் அப்படி இருந்தார் இருக்கும். நாமெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது, பிளாட்டா அப்படி படக்கணும். ஏன்னா தலகாணி அநேகமா கூடாது, வச்சுக்கிறோம்னா வச்சுக்கிட்டு வேண்டியதான். அப்ப அதுவும் இப்பெல்லாம் அழுத்தத்தை வச்சுட்டு இருக்கா. அது உட்கார்ந்து வச்சுன்னா அப்படியே உள்ளுக்குள்ள போறோம், அத்தனையும் ஆரோக்கியத்து, அத்தனையும் ஆரோக்கியம். நாம மெத்துன்னு இருக்கு பாருங்க, அதை வச்சுட்டாலே வகுதான் நன்ன. அதனாலதான் அந்த காலத்துல நாற்காலில வெறும் சக்கையில தான் இருக்கும். அதற்கு மேல ஏதாவது சோபா மாதிரி ஏதாவது ஒரு மெத்த போட்டு பாரு, ஒண்ணுமே போட்டுக்க மாட்டேன். இன்னைக்குதான் புதுசு புதுசா கேட்டோம். அப்ப நேர்கோட்டில் இருக்குன்னு, அப்ப இந்த மாதிரி நேர்கோட்டுல உட்கார்ந்துட்டோம் வச்சுக்கலேன், உட்கார்ந்தாச்சுன்னா 3 மணி நேரம் காலட்சேபம் பண்ணிட்டு இருந்தா கூட காலை கூட அசைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன அப்படின்னு சொல்லுவா, இதெல்லாம் அப்படிதான் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காச்சு. நாங்கெல்லாம் கசிச்சுட்டு இருக்கோம் சுவாமி, நீங்க என்னமா அசைக்கிறேன்னா அதே பழக்கமா இருக்கு. அந்த பழக்கம் வந்து விட்டனால அப்பனா அந்த பத்மாசனத்துக்கு ரொம்ப நன்னா இருக்கும். அப்படிப்பட்ட பத்மாசனம் ரொம்ப முக்கியம். அப்ப ஒருவேளை பத்மாசனம் முடியல சுவாமி, நீர் என்ன பண்ணிட்டு பாதி பத்மாசனம் இதெல்லாம் அடியீங்கன்னு சொல்றேன்னா, முதல்ல உடம்பு ஆரோக்கியம் இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான தூய்மை என்னன்னு பார்க்கணும். தூய்மை ஒன்றும் ரொம்ப சிரமமே, கர்மத்தை தொலைக்கிறது என்னன்னு பார்க்க போறோம், அவ்வளவுதான். உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். இந்த ஆத்ம ஆரோக்கியத்துக்குன்னு பகவான் தான். அது மாதிரி மனசு ஆரோக்கியத்துக்கு அதுவும் பகவான் தான். ஏன்னா ரெண்டு பேரும் நம்ம கண்ணுக்கு தெரியலையே, இதென்ன கண்ணுக்கு தெரியாது. அதனால்தான் இப்ப பாதி பத்மாசனம். பாதி பத்மாசனம்னா 2 காலையும் ஒரு இடத்துல போட்டுக்கணும்னு சொன்னோம். சில பேர்லாம் அந்த காலத்துல அந்த பாட்டிமாரெல்லாம் வந்து பெரிய முதல்ல திருத்துவாங்க, ஒரு காலம் அடக்கிடுவாங்க, ஒரு காலம் நீட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கணும். அதுக்கு அர்த்த பத்மாசனம்னு பேரு, பாதி பத்மாசனம். அந்த அர்த்த பத்மாசனம் பண்ணலாம். இதுல என்ன சுவாமி, நான் ஒன்னாவது நீங்க மடக்கி வச்சுருக்கேன், அதுவும் கூடாதுன்னு தான், இருந்தாலும் வேற வழி கிடையாதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம இடுப்புக்கு கீழே இருக்க நரம்புக்கெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வருது. இடுப்பு கீழே நரம்பெல்லாம் இருக்கு இல்லையா, பத்மாசனம் போட்டுனாலே அத்தனையும் கட்டுப்பாடு. அப்ப என்னன்னா அத்தனையும் ஆரோக்கியமா இருக்கு. இது ஒரு ஆசனம், மற்ற இன்னும் நிறைய ஆசனம் இருக்கு. ஒரு ஆசனம் வஜ்ராசனம் இருக்கு, அது சிரசாசனம் இருக்கு. சிரசாசனம் சிரச ரொம்ப சிரமங்கள் இருக்கலாம். வஜ்ராசனம், சிரசாசனம் இருக்கு. இதெல்லாம் நம்ம எல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் அசுர சாதனை. சாபானியவன் அவளா பண்ண முடியுமான்னா அது மாதிரிலாம் பண்ண முடியாது. இதுல யாரோ இதுல குண்டூசி மேல தபஸ் பண்றது இது மாதிரிலாம் இருக்கல, அதெல்லாம் பண்ண முடியாது. எதுக்கு சொல்றேன்னா, அப்ப சுவாமி நீ உடல் தூய்மைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டா எனக்கு உடலை போயிடும் போட்டுக்கன்னு சொல்ல. இல்ல அதெல்லாம் இன்னொன்னு மெதுவா அதை நம்ம பண்ணிக்கலாம். பிரதானமா என்னதுமா, சவாசனம்னு ஒண்ணு இருக்கு, ரொம்ப முக்கியம். அது சவாசனம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இத்தனை நாள் சொன்னோம் பத்மாசனம், அதற்கு மேற்கொண்டு நம்ம தூங்கச்சு என்னமா தூங்கணும், என்னமா நடைபயிற்சி அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் உண்டு. இந்த சவாசனம் வந்து கண்டிப்பா நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எதை கத்துக்கிறோமோ இல்லையோ இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சவாசனம் என்ன சுவாமி, பழகணும், முதலிருந்து பழகணும். ஏன்னா அதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும். பயம் இல்லாம இருக்கக்கூடியது சவாசனம். சவாசனம்னா உடற்பயிற்சி பற்றி திரும்பிட்டுட்டா எந்த விதமான ஒரு இதுவே இருக்காது, நமக்கு ஒரு மந்த நிலை ஒரு மனம் வரவே வராது. சவாசனம் அது கஷ்டமா சுவாமின்னா ஒரு கஷ்டமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம பிரியும்படி சொல்லணும்னா சவாசனம் என்பது ஒருத்தர் யாரோ இருக்கார், கிளம்பி போயிட்டு அவருடைய பாடி மட்டும்தான் இருக்கு, அவர் கிளம்பி போயிட்டார், அந்த நிலைதான் சவாசனம். அப்பனா நமக்கு பிராணம் போயிடணும்னு சொல்றேன், அப்படி இல்லை. நீங்க படுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த நீங்க நடக்கச்சே என் காலை தூக்கி வைக்கிறது கஷ்டமா இருக்கு, வயரை தூக்கி வைக்கிறது கஷ்டமா இருக்கு, கைகள் தூக்கி வைக்க கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரி இருக்கட்டும்.
இதெல்லாம் கயிறை கொண்டு இந்த கயத்தை கொண்டு இந்த கையையோ காலையோ வயத்தையோ ஆகாசத்திலையும் இதே போல இங்க இருக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் அப்படி மேல பறக்க விடுறதுன்னு வச்சுக்கோ, பறக்க விட்டுட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு பலுவே இருக்காது. கையில ஏதாவது வெயிட் வச்சுருந்தாதான் பலு அதிகமா இருக்கும். இப்ப கையில வெயிட் இல்லைன்னு வச்சுங்க, பலு குறைஞ்சிருக்கணும். பலு குறைஞ்சோடனே படிக்கட்டு நன்னா யாரெல்லாம் சொல்றாலும் அதே போல இப்ப நம்முடைய உடம்பே பலுவு, உடம்பே பலுவு. அந்த உடம்ப என்ன பண்ணும், இதை கொண்டு போய் ஆகாசனத்துக்கு போய் கொடுக்குற மாதிரி ஒரு பாவம் ஒண்ணும். அதுதான் சவாசனம். இது நினைவு. இது உண்மையிலே நடக்க போறது கிடையாது. இந்த நினைவுன்னா அப்படியே படுத்துட்டு அப்படியே மேல போற மாதிரி போறாம அப்படியே இருந்ததுன்னா தூக்கம் கூட வரும். அப்படியே சவாசனம். இந்த ரொம்ப நாம இந்த மாதிரி இருந்தோம்னா சரீரம் பூர்த்தியா நம்ம வசத்துல வந்துடும். நம்ம வசத்துல வந்துட்டோம்னு வச்சுக்கேன். அப்ப இதை நல்லா பண்ணி பார்த்தாருன்னா ஒரு 10, 15, 20 நிமிஷத்துல புத்துணர்ச்சியே வந்துடும். ரொம்ப புத்துணர்ச்சி வரும். அதீதமான உற்சாகம் வந்துடும். நாம சுவாமி ஆடி ஒன்னா உழைக்கலாம் போல் இருக்க. இத்தனை கிட்டத்தட்ட நேற்றுக்கு முந்தானத்துனா ரொம்ப உழைச்சுட்டு சுவாமி. படுத்த ஒரு 8 மணி நேரமா படுத்தாதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரணும். இவ இந்த மாதிரி இந்த சபாசனத்துக்கு வந்தாச்சுன்னா 1 மணி நேரத்துக்குள்ளேயே அவளுக்கு புத்துணர்ச்சி வந்துடும். வந்துருந்தா இந்த விரல் எங்கேயோ போயிடுத்து, இந்த கண்ணு எங்கேயோ போயிடுத்து, இந்த உடம்பு இங்கே போயிருக்கு, இந்த வயிறு இங்கே போயிருக்கு, எல்லாம் ஆகாசத்துக்கு மேல போறது அப்படிதான் சவாசனம். ஒரு மிருத சரீரம் இருந்தா அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த நிலைக்கு நம்ம வந்துடணும். அந்த நிலைக்கு வந்துச்சுன்னா உடம்புக்குள்ள அழுத்தமே இருக்காது. அழுத்தமே இருக்காம அப்படின்னா இத போல மன அழுத்தமோ உடல் அழுத்தமோ எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஏன்னு நான் இருக்கேன்னு எனக்கு தெரியாது. அந்த நிலை வந்துட்டோம். அந்த உடம்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கிறத அதை விட்டுட்டு சுவாமி ஈச்சு பிடிச்சிட்டு பல்ல கட்டுண்டு இது புருவத்தை நெரிச்சுண்டு எச்சிய பண்ணிட்டு அவர் வராரா இதை பண்ணணுமே அது பண்ணணுமே அப்படின்றா அப்ப இருக்கிற ரத்த கொட்டுதான் முடியும். அப்ப நம்ம உடம்ப லேசாக்கிக்கணும். நம்ம தண்ணீர் லேசாகி தண்ணீரெல்லாம் இருக்கப்படாது. நம்ம படுத்த உடனே மிருத்த சரீரம், அதாவது பிராணன் போன சரீரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பாவத்தை வைத்துக் கொண்டு என் உடம்பு எங்கிட்ட இல்லை, என் கண்ணு எங்கிட்ட இல்லை, இன்னும் எல்லாம் ஆகாசத்தை போயிட்டு இந்த உயர்ந்த விடுங்க இப்படி இருக்கே சுவாமி நல்லா இருக்க சுவாமி அந்த மாதிரி பண்ண முடியுமா, அந்த பாவம் வரணும். அதான் சபாசங்கள். அந்த பாவம் வந்து அது கஷ்டமானா ஒண்ணும் கஷ்டமே இல்லை. சிறு வயசுல இருந்து அது பண்ணியாச்சுன்னு வச்சுக்கலாம் ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும். இது ரொம்ப நடக்கும், ஆனந்தமா இருக்கலாம், திருப்தியா இருக்கலாம். அது என்ன பாதி இதனாலேயே பாதி வியாதி போடும். பாதி வியாதி எதற்கெடுத்தாலும் அழுத்தம். இன்னைக்கு யாரை கேட்டாலும் அழுத்தம். ஒரு சின்ன குழந்தை எல்கேஜி பண்ணுற குழந்தை என்ன பண்ற இது பண்ண டைமே இல்லை, கொஞ்சம் கூட டைமே இல்லை. எனக்கு சரியா இருக்கு, இதை எடுக்கிறேன் அதை எடுத்துட்டு இது சிறு வயசுல இருக்க குழந்தைகள் சொல்றானா பெரியவாளை கேட்கணும்னா ஒருத்தனை பேசணுமா சுவாமி, பேசுறதுன்னா எனக்கு டைம் கேட்டுருமா, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா அப்படின்னு கேட்கறா பாருங்க. இதெல்லாம் இந்த இன்னைக்கு அப்பா பிள்ளைகளே அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. அப்பா ஒரே வீட்டுல தான் இருந்துட்டான். இவர் இந்த ரூம்ல இருப்பார், அவர் அந்த ரூம்ல இருப்பார். என்ன சொல்லுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டியா, எனக்கு இந்த டைம்ல வந்து பேசி அப்படி சொல்றாரு. அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை. ஆனா சில பேர் என்ன பண்ணுவோம்னா சுவாமி நாங்கெல்லாம் நல்லா வந்துட்டோம், ஆனா எங்களுக்கு 20, 60 வயசுக்கு மேலதான் 2வது வாழ்க்கையே வருது. என்ன சுவாமி 2வது வாழ்க்கை? ஒண்ணுமில்ல சுவாமி, பேரன் பேத்தியை பாத்துக்கிறது இப்பதான் சுவாமி 2வது வாழ்க்கை. அப்ப என்ன மாட்டு பொண்ணு பிரசவம் தான் பார்க்கணும், பொண்ணுக்கு பிரசவம் தான் பார்க்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் என்ன ஆகும்னா இந்த மாதிரியான பிராணாயாமம் அதே போல சவாசனம் இதெல்லாம் இருந்ததுன்னா 90 வயசு வரைக்கும் 90 சொல்லிட்டு இருக்கேன், எந்த விதமான குறைபாடு வரவே வர சரீரத்துக்கு. ஏன் வராதுன்னா நம்முடைய உடம்புக்குள்ளேயே இது இத்தனையும் இருக்கு, அது சரிப்படுத்தக்கூடிய தன்மை இத்தனையும் இருக்கிறபடியால அதை பூர்த்தியா அதை பண்ணிட்டு இருக்காரு. இதனால்தான் பிரியத்துக்காக சொல்றேன், கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கல்யாண மண்டபத்திலேயே இந்த மந்திரங்கள்லாம் உண்டு. இந்த மந்திரங்கள்லாம் சொல்லிதான் பண்ணிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்ல, சனாதன தர்மத்தின்படி கல்யாணம்னு சொன்னாலே மாங்கல்யம் மட்டும் கிடையாது. சனாதன தர்மத்திலே மாங்கல்யம் தாரணம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதுதான் பண்ணும், மாங்கல்யம் ஆயிடுச்சுன்னா உடனே அக்ஷதை போட்டு போயிட்டே இருக்கா, அவ சாப்பிட போறா இல்ல வெளில போயிட்டு இருக்கா வச்சுக்க. அதுல சனாதன தர்மத்தின்படி சப்தபதியானதான் கல்யாணமே அழித்து நடத்தும். சப்தபதியானதான் கல்யாணமே அழித்து நடத்தும்.
அப்ப அந்த எப்படி இருக்காச்சு அந்த சப்த கதிக்கா காத்துண்டு அதுக்கு பண்ணி அங்க இந்த மந்திரத்துல ஒழுங்கா சொல்லியாச்சுன்னு அப்பவே இதெல்லாம் அபியாசம் அந்த அபியாசம் வந்துட்டுன்னா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல மந்திரத்தை சொல்லி நல்ல நீ ஆகுதி கொடுக்குறாலும் கொடுக்கறதே அவன் என்ன பண்ணுவான் சில பேர்லாம் அப்படியே நேரம் வந்துடுறான் ஸ்டேஜ்லயே வந்துடுறான் செருப்படியே வந்துடுறான் செருப்படி வந்து கையை கொடுக்கறது காலை கொடுக்கறது இதெல்லாம் தான் ஆயுதம். இது ஆரோக்கிய கேடு. ஆரோக்கிய கேடுதுன்னா நம்ம சாஸ்திரம் அங்க அக்னி பகவான் இருக்கார். அக்னிக்கு உண்டான மரியாதை அந்த அக்னி பகவானுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணுமானோ அந்த மரியாதைலாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் தூக்கி வெளில போட்ட வேண்டியது அவர் அப்ப இன்ஸ்டாம ஒரு சாட்சி அவர் சாட்சியே வேணும். அக்னி சாட்சியான்னு தெரியும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சாட்சியை தேவையில்லையே எதுக்கு பண்ணணும்? அவருக்கு உண்டான மரியாதைன்னு அது பண்ணணும். ரெண்டாவது இந்த கல்யாணம் எடுத்து வைதிக முறைப்படி பண்றோம். யாரோ எங்கேயோ போயிட்டு வந்து அவள் நேரம் வந்து கை கொடுக்கறது இதை கொடுக்கறது அதை கொடுக்கறது அவளோட குண்டி புலாவின்னு இருக்கிறதுனா அவளுக்கு ரக்ஷாபந்தனம் கலையிற வரைக்கும் அவளை யாரும் தொடப்படாது. அவளை யாரும் தொடப்படும். இதெல்லாம் இப்ப இதுக்கு சுவாமி சொல்றாங்க ஆரோக்கியக்கு இது இத்தனையும் ஆரோக்கியக்கு. ரெண்டாவது அக்னியை கூப்பிட்டு அவரை அவமரியாதை பண்ணலாமா? அவருக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். அதனால இப்ப இதுக்கு சொல்ல வந்தேன்னா சவாசனம் என்பது அப்படியே நம்முடைய நிலை அப்படியே மேல போயிடுறது. நம்ம உடம்பு நம்ம கிட்ட இல்ல, நம்மளது ஆத்மா நம்ம உடம்பு தானே நம்ம கிட்ட இல்ல, அப்படியே மேல மேல கொண்டு போயிருக்கணும். அந்த நிலை ரொம்ப முக்கியம். அப்ப உடம்ப நம்ம வசத்துல வைத்துக் கொள்ள வேண்டாம். நான் எல்லாத்தையும் அப்படியே காத்துல விட்டுட்டேன். காத்துல விட்டாச்சு ஆகாசத்திலும். அப்ப சவம்ன்றது ஆத்மாவா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இப்ப உடலை பிரிந்து போயிட்டு இப்ப உடல் அப்படியே மண்ணோடு மண்ணா கிடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நினைவு இருக்குது. அதே போல நான் ஆத்மான உடல் இருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து தனித்து நம்முடைய உடலை நாமே பார்க்கலாம். பார்க்க முடியுமா சுவாமி? பார்க்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு அந்த அபியாசம் வந்து விட்டோம்னா நல்லா பார்க்கலாம். ஆக இந்த ஆத்மா இந்த உடலை பிடிச்சு கொண்டிருக்கல, ஆனா இதை விட்டுட்டேன்னு ஒவ்வொருத்தரும் ஆகாசத்துக்கு போறது, வெளில போறது, இங்க போறது, அங்க போறது, அப்படி போறது இல்லையா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கச்சு நமக்கு ஆச்சரியமான ஆரோக்கியம் நல்லா பூர்ணமா கிடைக்கிறது. ஏன்னா அப்படியே ஒரு புத்துணர்ச்சி வந்துடுறது. அந்த புத்துணர்ச்சி வருது எதனாலன்னா இந்த சவாசனத்தின் போது. அப்படி சவாசனம் போது என்னாகன்னா நம்ம ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். ஒண்ணுமே இல்லைன்னா அந்த ஒண்ணுமே இல்லாம இல்ல, நம்ம கிட்ட வலுவே இல்லை. நடக்கிறவன் அப்படியே பறந்துட்டு இருக்க, அப்படியே பறந்து போற மாதிரி அப்படியே இருக்காம அந்த மாதிரி கூட இருக்கும். இதெல்லாம் சவாசனத்துக்கு பிரதானம் இருக்கு. அதுக்கு தூங்கச்சே சில தப்பெல்லாம் பண்றோம். ஏன்னா தூங்கும் போது என்ன ஆகுது, நம்முடைய புலன்கள் இருக்கு இல்லையா, நம்ம புலன்கள் ரொம்ப ஆயாசமா இருக்கணும். அந்த புலன்களுக்கு புத்துயிர்ச்சி கொடுப்பதே தூங்குவது. அது என்ன மாசம் புத்துயிர்ச்சி வரும்? யாராவது வந்து ஊட்டுறாளா? ஊட்டுறா. அதனால்தான் மறுநாள் காத்தாலும் பண்ணும்போது புத்துணர்வா இருக்கும். நடுவில் ஏதாவது நடந்திருக்கா? ஒண்ணுமே நடக்கலையா? ஆனா மறுநாள் காத்தா இது புத்துணர்ச்சியா இருக்கே. இப்ப நடுவில் இது நடந்திருக்குன்னு அர்த்தம். காத்துறேன். ஒரு மொபைல் இருக்கு, அந்த மொபைல்ல ஒரு சார்ஜர் இருக்கு. அது சார்ஜ் போயிடுச்சுன்னா உடனே அதுக்குன்னு ஒரு எலக்ட்ரிசிட்டியில போட்டு சார்ஜ் ஏற்றுறோம். உடனே அது என்ன அந்த செகப் லைட்டு போய் பச்சை லைட்டு வந்து ஆயிடுச்சு, சார்ஜ் ஆயிட்டு 100% ஆயிடுச்சுன்னா உடனே அதை யூஸ் பண்றோமோ. அந்த மாதிரி இதுவும் ஒரு மொபைல். இதுக்கு சார்ஜ் ஏற்றணும். சார்ஜ் ஏற்றணும்னா யாரு ஏத்துவா? எப்படி ஏத்துவா? என்னமா ஏத்துவா? அப்ப அந்த சார்ஜ் ஏற்றாச்சுன்னா திரும்ப பழைய மாதிரி. ஏன்னா நாலு முழுதும் உழைச்சி ஊற்றி ராத்திரி ஆயிடுச்சுன்னா அப்படியே ரொம்ப டயர்டா போயிடுது, ஆயாசமா போயிடுது. மறுநாள் காலத்துல அந்த ஆயாசம் பூர்த்தியா தீருமானா தீரும். என்னவா சார்ஜ் என்னமா ஏறுது, எப்படி ஏறுது அப்படின்னு பார்த்து நாளைய தினம் இந்த உடல் தூய்மை பூர்த்தி ஆறுது. அடுத்து உள்ள தூய்மை என்னன்னு பார்க்க போறோம். அவசியம் வரும் பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா, ஏன்னா இன்னைக்கு பூர்த்தியா எல்லாமே சரீரத்தை பத்தி தான் பேசியிருக்கோம். நிறைய விஷயங்கள் எடுத்து ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன். ஏன்னா போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம இது சம்பிரதாய காலட்சமா வச்சுட்டு இருக்கிறபடியாலே இது பிரதான சரீரத்துக்கு இல்லை. இருந்தாலும் சரீரம் இருந்தா தான் நம்ம மேற்கொண்டு பண்ண முடியும். அதனால தேவை ஏதோ அதை பத்தி தெரிவிச்சிருக்கேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். நாளை காத்தால உண்டு இதே உடல் தூய்மை உள்ள தூய்மை ஆத்த தூய்மை காலட்சேபமும் உண்டு. அழ்வாரம் பெருமான் ஆட்சியை சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. இப்போ இந்த பிரணயம் இந்த பத்மாசனம் போடுறது இப்ப எவ்வளவு நேரத்துல போடணும், எந்தெந்த நேரத்துல போடணும் சாமி? எப்ப வேணா பண்ணலாம். எப்ப வேணாலும். நீங்க திருவாராதனை பண்ணும்போது கூட உட்கார்ந்து திருவாராதனை பண்ணும்போது பத்மாசனம் போட்டுதான் பண்ணணும். நின்றுட்டு திருவாராதனை பண்ண நிக்கிற பேரு.
அதுவே சேவா காலம் வந்து பகவான 4000 திவ்ய பிரபந்தம் சேவிக்கும் போது பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டு தான் அது பண்ணணும். அதே போல சாப்பிடும் போதும் கீழே பத்மாசனம் போட்டுன்னு தான் சாப்பிடணும். எல்லாமே பத்மாசனம் தான் முக்கியம். அது என்னன்னா நிறைய இந்த இதுக்கு கீழே இருக்க நரம்புகள்லாம் நல்லா ஒரு வசத்துக்கு வந்துடும். நாம சொல்றவங்க அது கேட்கும். அது சொல்றவங்க அப்ப சாப்பாடு சாப்பிடுறப்பயும் நம்ம அந்த பத்மாசனம் போட்டுட்டே அப்ப நம்ம இது பண்ணலாம். அதுதான் ரொம்ப நல்லது. நம்முடைய சரீரம் பூமியில படணும். இல்ல சுவாமி, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் ஃப்ளோர் இருக்கேன்னா அதுவும் பூமியா வச்சுக்க வேண்டியது. கீழே உட்கார்ந்து பத்மாசனமா உட்கார்ந்துட்டு சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். சுவாமி திருவுள்ளம். சந்தோஷம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சாமி. நன்றி சாமி, நன்றி, மன்னிச்சிருங்க சாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சேவிச்சுக்கிறேன் சாமி. திருவடிகளே சரணம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சது சாமி, நல்லா புரிஞ்சது. நீங்க சொல்றதை வச்சுதான் ஃபாலோ பண்ணும். நல்லா புரிஞ்சுது சுவாமி. சந்தோஷம். அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுவாமி.